அவனை குருவாக பார்க்கிறான், சரியாக தமிழ் பேசுபவனை குருவென பார்க்கிறான். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, தாயாம் என் தமிழ் அன்னையை வணங்கின் வாதம் தொடங்குகிறேன். நல்ல ஜோரா கை தட்டுங்க. தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்துக்கு 1:30 மணியை தாண்டி எப்படி கரவசம் வருது புதுக்கோட்டை வருது பாத்தீங்கல்லங்க, அருமையான ரசிகர்கள்மா. ஆமா நடுவுகளே, நான் ஏங்க பாண்டிச்சேரியில இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். எதுக்காக வந்திருக்கீங்க? ஏன் வந்திருக்கேன்? ஏம்மா மிஸ்டர் மஞ்சுநாதன், நான் எதுக்குங்க வந்திருக்கேன்? எதுக்கு? காசு வாங்கிட்டு போவா? ஏன்னா நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? ஏன் அரசியக்கா, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? மகாராஜன் சார், நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? ஏங்க, எல்லா ஊர்லயும் பணத்துக்காக பேசுற கௌதமி, இந்த மேடையில மட்டும், அதுவும் இந்த ஊருக்கு மட்டும் எனக்கு காசே வேணாங்க. அப்படியா? அப்படா, எல்லாம் 5,000, 17,000, 13,000 சொல்ற பேச்சாளருக்கு மத்தியில கௌதி மட்டும் பணம் வேண்டாம் சொல்லுதியா? கை தட்டுங்க. வேணாங்க, நல்லா கை தட்டுங்க. நல்ல சிறப்பான முறையில. பரவாயில்லம்மா. நீனாவது சில ஊர்ல ஒப்புக்கு தாங்க பேசுவேன், சில ஊர்ல உப்புக்காக பேசுவேன், சில ஊர்ல டப்புக்காக பேசுவேன். நட்புக்காக ஒரு பட்டிமன்றம் பேச வந்திருக்கேன்னா அது இந்த ஊர் ரசிகர்களுக்காக மட்டும் தான் நடுவர்களே. அருமை அருமை. பணமாங்க முக்கியம், பாசம் தானங்க முக்கியம். வந்தாங்கல்லங்க, உங்களை பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாங்களா நடுவர் அவர்களே? கட்டிங், குவார்டர், ஆப்பா. ஒரு ஊருக்கு பட்டிமன்றம் பேச போனோம். அந்த ஊர்ல ரூட் தெரியாம கோயம்புத்தூர் பக்கம் தடுமாறினா ஒரு ஆள் ஏத்தாப்புல வந்தாப்புல கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக போங்க, அப்படியே ரைட்டில் ஒரு கட்டிங்கு, இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க, அப்படியே லெஃப்ட்டில் ஒரு கட்டிங்கு, இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க, திரும்ப ரைட்டில் ஒரு கட்டிங்கு. அந்த கட்டிங்கிற வார்த்தை எனக்கு என்னன்னே புரியலை. அப்புறம் சொன்னார், கடைசியாக போயிட்டே இருந்தேலாம் ஒரு கடை ஒன்று இருக்கும், அந்த கடைக்கிட்ட போய் திரும்ப ஒரு ரைட்டில் ஒரு கட்டிங்கினாரு. நான் பார்த்தா 7-8 கடை இருந்துச்சு. என்ன ஒரு கடை இருக்கு முன்னாடி 7-8 கடை இருக்குன்னு அவர்கிட்ட கேட்டேன் ஒரு ஆள்கிட்ட. எங்க கடைன்னா இந்தியாவில் ஒன்று தாங்க கடை, அதுக்கு பேர் தாங்க கடை. கடைன்னா கூட உங்களுக்கு தெரியலையா? கடைன்னா அதான் கடையா? அப்படியா? எனக்கு தெரியாது. ஆனா நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருந்தாலும் உங்களை பத்தி வர்ணிக்கணும்னா பாசமான தங்கச்சி என்னால மட்டும் தானங்க முடியும். நிமிர்ந்து நேரா உட்காருங்க. நேரா உட்கார்ந்துருக்குது இந்த கண்டிஷன் தான். இப்ப நான் உங்களை வர்ணிக்கிறேங்க. வர்ணிக்க போறியாமா? 1:30 மணிக்கு. எத்தனை மணி ஆனா என்னங்க, கடைசி பேச்சாளர் பேச வரும்போது கூட நீங்க எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கீங்க. நல்ல சந்தோஷமா இருக்கேன்னா என்ன காரணம்? என்ன காரணம்? என் பொண்டாட்டி அந்த அளவுக்கு என்ன சந்தோஷமா வச்சிருக்கான்னு காரணமா? இப்ப நான் வர்ணிக்கிறேங்க. சரியா இருந்தா கைத்தட்டல் கொடுங்கண்ணா. சச்சின்னா பேட், ஜானகினா பாட்டு, சிவாஜினா ஆக்ட், பட்டிமன்ற நடுவர் ரவிசங்கர் அண்ணனா ஸ்வீட் ஸ்வீட் ஸ்வீட். நல்லா கைத்தட்டுங்கண்ணா. ஏன்னா சுகர் இருக்கா உங்களுக்கு? சுகரா? இல்ல இல்ல, 2-3 வருஷத்துல வந்துரும். வராது நடுவர். சுகர் இல்லைன்னு வச்சுங்களேன், எல்லாம் டீ கடைக்கு போனீங்கன்னா டீ கடைக்காரன் ஆட்டோமேட்டிக்காக கேட்பான், சார் சுகர் போட்டா போடாமையா? காலையில் எங்கள் காலேஜ் கிரவுண்ட் வந்து பாருங்க, இவ்வளோ பெரிய வயிற்ற வச்சுக்கிட்டு வயிற்று நுனி அவனால் தட முடியாது, தொங்கு 450-500 ரூபா நடக்கிறாங்க. நடக்க வேண்டிய வயசில் நடக்காம காலம் போன கடைசியில் பூரா நடந்துகிட்டு இருக்கு, நடையா நடக்குது. உங்களுக்கு மட்டும் சுகர் வராது. ஏம்மா? அந்த பக்கம் சேர்ந்தீங்கன்னா சுகர் வந்துடும், இங்கிட்ட சேர்ந்தீங்கன்னா வராது. அப்போ நான் உங்க பக்கம் வந்துடுறேம்மா. ஆமா நடுவர்களே, வந்ததுல இருந்து நடுவர் அவர்களே, நடுவர் இல்லாம ஓரமாங்க இருக்கிறீங்க. வந்தாங்கல்ல, சொத்து பத்து தான் வேணும், பணம் தான் வேணும்னு சொல்றேன் மஞ்சுநாதா. எக்ஸ்கியூஸ் மீ, லுக் அட் மீ. நல்லா பாரு அந்த புள்ளைய. பணம் தான் வேணும்னு சொல்றல்ல, ஏன் கல்யாணம் பண்ண? ஏன் கல்யாணம் பண்ண? இனி பண்ண மாட்டியா? இனிமே பண்ண மாட்டியா? பண்ண கல்யாணம் அப்படியெல்லாம் ஒரு ஆசை இருக்கா? ஏங்கா, நான் கேக்குறது சரினா கைத்தட்டல் கொடுங்க. எல்லா ஆண்களும் இந்த அதுவும் பச்சைக்குள்ளரா இவங்க 2 பேரும் பணம் தான் முக்கியம்னு சொன்னாங்கல்ல. நான் கேக்குறேன், லாக்டவுன்ல எந்த ஆண்களாவது சம்பாரிச்சு கொடுத்தாங்களங்க? யாராவது சம்பாரிச்சு கொடுத்தாங்களா? சம்பாதிக்காத ஆண்களை, அதுவும் புருஷன்மார்களை மனைவிங்கிற உறவு எப்படிங்க பாத்துக்கிட்டோம்? எப்படி 3 வேளைக்கு 6 வேளை சமைச்சு கொடுத்தமே, தொப்பையும் தொந்தையுமா உட்கார்ந்துகிட்டு இங்க வந்து மனைவி சரியில்லை உறவு சரியில்லைன்னு சொல்றீங்க, உனக்கு சோறு கிடைக்குமா? என்ன எங்க அப்பா வீட்ல இருந்து சம்பாரிச்ச? உன் டைம் முடிஞ்சு பேசாம இரு. நீ ஏற்கனவே 1.25 மணி நேரம் ஆடி இருக்க, பேசல. என்னங்க பேச்சு? இங்க இருங்க. மனைவிங்கிற உறவு வேணா, பெண்களே வேணான்னு சொல்லி பேசிருக்காங்கல்ல. இந்த பாருங்க, காதலிக்க பெண் வேண்டும், கட்டி அணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெத்து கொடுக்க பெண் வேண்டும்.
மிஸ்டர் மஞ்சுநாதன் பண்ண முடியாது இல்லங்க. அப்படி மனைவியை கல்யாணம் பண்ணும்போது கண்ணே கண்மணியின் குடும்பம் எப்படி தெரியுங்களா இருக்கும்? எத்தனை பெண்கள் இந்த மண்ணில் பிறந்தன, சத்தியம் சம்சாரம் அவள் சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளால் பள்ளி கொண்டால் பக்தி பிரவாகம் சொன்னார்ல. அவரை பார்த்துதாங்க என் வீட்டுக்கார் என்ன பார்த்து ஒரு கவிதை எழுதினாரு. எப்படி தெரியுங்களா? போன வாரம் நீ அஷ்டமி, இந்த வாரம் நீ நவமி, என்னுயிரே நீதான் கௌதமின்னு சொன்னாருங்க. ஏன்பா தொண்டையில வண்டு போயிருச்சா? ஆமாங்க. அப்படி வர்ணிக்கும் போது மனைவி என்ன, அதுவும் மஞ்சுநாதன் மனைவியை வர்ணிச்சிருந்தாருன்னா பாசம்னு பேசிருப்பாரு. என்னைக்காவது உன் பொண்டாட்டி நீ வர்ணிச்சிருக்கியா? என்ன இருந்தா வர்ணிக்க மாட்டேனா? மனைவியை வர்ணிக்கும் போது பாசம் வரும். இவங்கள வேஷக்காரங்க. இவங்களுக்கு எப்படி தெரியும் அது? வேஷக்காரங்களா? இங்க பாருங்க, பணக்கார நாடுனா அது அமெரிக்கா. அமெரிக்காவுல இருக்கிற வீடு நம்ம நாட்டுல இல்ல. அமெரிக்காவுல ஓடுற காரு நம்ம ஊர்ல இல்ல. ஆனா இங்க இல்லாத ஒண்ணுங்க, அந்த நாட்டுல இல்லாத ஒண்ணு சொந்த பந்தம் பாசம்னா அது புதுக்கோட்டை விடுதியில இருக்குது இல்ல நடுவர் அவர்களே? என்னங்க கஷ்டம் நான் கேக்குறேன். நடுவர் அவர்களே எப்படி பேசினாங்க? எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுதுங்க. 7 வருஷம் தான் பார்த்தா தெரியாது. இது 7 வருஷமா சொல்லிட்டு இருக்கேம்மா. இல்ல நடுவர்களே, நான் உங்களை பார்த்து 7 வருஷம் ஆகுது. அப்படியா? அதை தெரிஞ்சுக்க முதல்ல. காலம் கடந்து வச்சா 7 வருஷத்துல என் மாமா எனக்கு ஒரு முழம் பூ கூட வாங்கி கொடுக்கல. அப்படியா? ஏம்மா? லாக்டவுன்ல ஆனா 2 கூட பூ வாங்கி கொடுத்துட்டாருங்க. அப்படியா? வீட்லயே இருந்துகிட்டு இருக்கறனாலயா? என்னன்னு தெரியலங்க. ஒரு குடையில மல்லிகைப்பூ, ஒரு குடையில சாமந்தி பூ. மல்லிகைப்பூவை தலையில வைக்கலாம், சாமந்தி பூவை எங்க வைக்க முடியும்? எங்க வைக்க முடியும்? நான் கேட்டேன், ஏன் மாமா மல்லிகைப்பூவை தலையில வச்சுட்டு சாமந்தி பூவை சாமிக்கா வைக்க போறீங்கன்னு கேக்குறேன். அதுக்கு என்ன தெரியுங்களா சொன்னாரு? அரசியக்கா என்ன தெரியுங்களா சொன்னாரு? ஏ சாமியே நீதான் நடின்னு சொன்னாருக்கா. நல்லா கை தட்டுவீங்கக்கா. இதான் பாச நடுவர்களே. அப்படிப்பட்ட என் மாமா முத்து நல்லா இருக்கணும்னு வருஷத்துக்கு ஒரு முறை மண் சோறு சாப்பிடுற நடுவர் அவர்களே. அப்படியா? சத்தியமா மண் சோறு சாப்பிடுறாங்க. தரையில உட்கார்ந்தா? ஆமா. வீட்டுக்கார நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். பரவாயில்லைமா, நல்ல மனைவிமா. அப்படிப்பட்ட மனைவி சாமி கிட்ட என்னங்க வேண்டிக்கிறோம்? எனக்கு கல்யாணம் புதுசுலங்க முதலிரவு அன்னைக்கு என் மாமா என் கைய புடிச்சு ஒத்த வார்த்தை தாங்க சொன்னாரு. என்னமா சொன்னாரு? இன்ன வரை எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன சொன்னாரு? என்ன தெரியுங்களா சொன்னாரு? முதலிரவு அன்னைக்கு என் கைய புடிச்சு என் வாழ்க்கை நல்லா இருக்கிறதே உன் கையில தான். ஆஹா. கண்ணை மூடி திறந்து பாக்குற 2 வளையல களவாண்டுட்டு போயிட்டார் நடுவுல. ஆட்டே போட்டாரா? ஏங்கா நமக்கு கையை பிடிச்சு கெஞ்சிர ஆளுங்க ஏமாந்துறாது அந்த ஆளுகளை நம்பி. ஏங்கா நமக்கு என்ன வளையலா முக்கியம்? என் புருஷன் எந்த வளையலையும் விழாம இருக்கிறதானங்க முக்கியம். அவரை நினைக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கும்? இங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நடுவுல. எல்லாம் பணம் தான் வேணும், பணம் தான் வேணும்னு சொல்றீங்கல்ல, சாமி கும்பிட பணம் வேணுமா? அரசியக்கா முருகன் கிட்டே பணத்தை பேரம் பேசுற குரூப் அந்த குரூப். ஆமா. ஏங்க பழனி மலையிலங்க கண்ணு தெரியாத ஒருத்தர் பழனி மலை மேல ஏறுறாரு. அங்கிருந்து ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு வந்த ஒரு ஐயா அவரை கேக்குறாரு, ஏன்பா உனக்கு தான் கண்ணு தெரியல, நீ கீழே இருந்து முருகனை கும்பலாம்ல, நீ ஏன் படியேறி வந்தன்னு அந்த பெரியவர் அந்த கண்ணு தெரியாதவர் பார்த்து கேட்கும் பொழுது அதுக்கு அந்த கண்ணு தெரியாதவர் சொன்னாரா, எனக்கு தான் கண்ணு தெரியாது, அந்த முருகனுக்கு கண்ணு தெரியும்னு சொன்னார்னா எங்கெங்க உறவு இல்ல? இறைவன் வைத்தார்க பக்தர் மேல உள்ள உறவு எங்க உறவு இல்ல? நான் கேக்குறேன். இங்க இன்னொரு விஷயம், காஷ்மீர்ல ஒரு ராணுவ வீரருங்க டெய்லி 100 ரூபாய் போய் ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு இருப்பார். பணம் எடுத்துட்டு இருக்கும் போது ஏடிஎம் காவலாளி கேட்டாராம், ஏங்க டெய்லி 100 ரூபாய் எடுக்கிறீங்களே, வாரத்துக்கு ஒரு நாள் 2000 ரூபாய் எடுக்கலாம்ல, ஏன் 100 ரூபாய் எடுக்கிறீங்கன்னு கேட்கும்போது அந்த ராணுவ வீரர் சொன்னாரா, டெய்லி நான் 100 ரூபாய் ஏன் தெரியுமா எடுக்கிறேன், என்னுடைய அக்கௌண்ட்டையும் என்னுடைய மனைவியோட அக்கௌண்ட்டையும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் 100 ரூபாய் எடுக்கும்போது அவளுக்கு நான் உயிரோட தான் இருக்கிறேங்கிற நம்பிக்கையும் சந்தோஷத்தை என்னால தர முடியும்னா இப்படிப்பட்ட உறவு இன்னைக்கு வாழலையா நடுவர்? இப்ப நான் கேக்குறேன், உங்க மனைவிக்கு உங்களுக்கு ஒரு காஃபி குடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். ஆமா. அந்த காஃபில ஈ விழுந்துருது, எப்படி திட்டுவீங்க? அதெல்லாம் இங்க சொல்ல முடியாதுமா. சும்மா சொல்லுங்க. ஈ விழுந்து வச்சுன்னா என்ன அந்த நேரத்துல வருதா? அதான் சொல்லுங்க. அதான் அந்த நேரத்துல என்ன வருதுங்கிறத இங்கெல்லாம் சொல்ல முடியாதுமா. அப்படி சொல்ல நீங்க. ஆமா, ஒரு நம்ம மூட பொறுத்தது. ராத்திரி நேரத்துல கொடுக்குற டீல ஈ விழுந்தா அது ஒரு மாதிரி இருக்கும், மத்தியான நேரத்துல கொடுக்குற டீல ஈ விழுந்தா அது ஒரு மாதிரி இருக்கும், விடிய காலம் எந்திரிச்சு உட்கார்ந்து விழுகிற டீல ஈ விழுந்தா அது ஒரு மாதிரி இருக்குமா. மூட பொறுத்தது, நேரத்தை பொறுத்தது. இப்படிதான் நீங்க பேசுவீங்க. ஆனா ஏன் மாமாவுக்கு, உங்க மாமாவுக்கு நான் காஃபி கொடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க? நான் காஃபில ஈ விழுந்துச்சுனா என் மாமா என்ன பார்த்து என்ன தெரியுங்களா சொல்வாரு? என்னமா சொல்வாரு? என்ன தெரியுங்களா நான் சொல்வாரு, நான் தான் உன் காஃபிக்கு மயங்கி விட்டேன் என்றால் இந்த ஈ கூட மயங்கி விட்டதே.
எத்தனை வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணி? எத்தனை வருஷம் ஆனாலும் காப்பி காப்பி தானங்க. உண்மையிலேயே உங்க புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் நீங்க ரொம்ப புனிதமான கணவன் மனைவியா ஆமா நடுவர்களே. அப்படி புடி பள்ளி விழுந்திருந்தா உனக்கு ஏன் எப்படி ஆசை? ஏங்கா பள்ளி விழுந்தா என்ன பண்றதா? ஏங்கா நம்மள பள்ளி விழுந்தா புருஷன் கொடுப்போமாக்கா? கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் புருஷன், ஆஃப் ஆனாலும் ஹஸ்பண்ட், கட்டிங் ஆனாலும் கணவன் வாழறவங்க பெண்கள் நடுவர்களே. எல்லா ஆண்கள் கிட்டயும் ஒரு விஷயம் கேக்குறேங்க. பெண்கள் நாங்க ஏன் பாசம் பாசம் பேசுறோம் தெரியுமா? ஒவ்வொரு பெண்களும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சுமங்கலியா செத்து போகணும்னு நினைக்கிற ஒரே இடம் என் பெண் குல தங்கங்கள் நடுவர்களே. நிச்சயமா. ஆனா ஒரு 40 வருஷம் அந்த புருஷனோட வாழ்ந்ததுக்கு அப்புறம் 3 பிள்ளைய பெத்ததுக்கு அப்புறம் என்னங்க நினைக்கிறோம்? நம்ம ஒரு சுமங்கலியா செத்து போனதுக்கு அப்புறம் 3 வேளை சோத்துக்கு சின்ன மக வீடு, நடுமக வீடு, பெரிய மக வீடுன்னு 3 வேளை சோத்துக்கு அவர் லோலோன்னு அலைய விட்டுட்டு போறதை விட நம்ம இருந்து அவரை காடு சேர்த்துட்டு அமங்கலியா வாழ நினைக்கிற ஒரே இடம் மனைவிங்கிற உறவு நடுவர்கள். அருமை அருமை. என்னங்க இங்க இருங்க, அழகான ஆண் எங்களுக்கு துணையா வேணாம், எங்களை அழ வைக்காத ஆண் தாங்க எங்களுக்கு துணையா வேணும். புருஷன் எங்களுக்கு அடிச்சா வலிக்காதுங்க, புருஷன் எங்கிட்ட நடிச்சாதான் நடுவுகளை வலிக்கும். அடுத்தவன் காலை புடிச்சு வாழறதை விட மனைவியோட முந்தான சேலையை புடிச்சு வாழுங்க, வாழ்க்கை சந்தோஷமா இருக்குங்க. ஆண்களுடைய வாழ்க்கை லைஃப் நல்லா இருக்கும்னா ஒய்ஃபோட வாழுங்க. கோயில்ல போய் ஓம் ஓம்னு சொல்றதை விட மனைவி கிட்ட ஆம் ஆம்னு சொல்லுங்க, வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நடுவர்களே. இங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லவா? அதாவது ஒரு நோட்டு கிழிஞ்சிருந்துன்னு வச்சுங்களேன், மஞ்சுநாதன் நோட்டு கிழிஞ்சிருந்துன்னு வச்சுங்களேன், அதை என்ன பண்ணுவோம், எப்படியாவது செல்ல வைக்கணும்னு அந்த ஒரு ஏதாவது போட்டு ஒட்டி செல்ல வச்சிருவோம், இல்லைன்னா பேங்க்ல போய் மாத்திருவோம். ஆனா ஒரு தாய்க்கு மாற்றுத்திறனாளியா ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அதை எந்த திருவிழாவிலையாவது வித்துடணும்னு நினைப்போமா, இல்ல தொலைக்கணும்னு நினைப்போமா நடுவர்களே? நினைக்க மாட்டேங்க. அந்த கருப்பு சாமி கிட்ட போய் என்ன தெரியுமா வேண்டுவா அந்த தாய்? கருப்பு சாமி, எனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் கொடு, நான் உயிரோட இருக்கும் பொழுதே என் பிள்ளை செத்து போயிடணுங்க, நான் என்ன மட்டும் உயிரோட வச்சு என்ன நான் இறந்ததுக்கு அப்புறம் என் புள்ள உயிரோட இந்த பூமியில வாழ வேணாம், ஏன்னா என் பிள்ளைய பார்த்துக்க எந்த ஜீவராசியும் இல்லையேன்னு நினைக்கிற ஒரு இடம் தாய்ங்கிற உறவு நடுவுகளே. அப்படிப்பட்ட தாய் எப்படிங்க கஷ்டம்? நான் கேட்கிறேன் நடுவுகளே. அழகா ஒரு தாலி கட்டணும், ஒரே ஒரு கவிதையோட முடிச்சிடுறேன். ஒருங்க புதுமண தம்பதியர் தாலி கட்டுறாங்க, கட்டின உடனே அந்த ஈரம் காயறதுக்கு முன்னாடி ஃபாரின் போயிடுறான். மஞ்சுநாதன் மாதிரி பணம் தான் வேணும், பிள்ளைய பார்க்கணும், பொண்டாட்டிய பார்க்கணும்னு சந்தோஷத்துக்காக பணம் பணம் ஃபாரின் போயிடுறாங்க. அந்த விஷயத்த ஒரு கவிஞன் அழகா சொல்வாரு, உழுதவன் கணக்கு பார்த்தா உழைப்பு கூட மிஞ்சாதுன்னு புழுதிய தட்டிட்டு புறப்படுற வெளிநாடுன்னு சொன்னீங்க, கூழோ கஞ்சியோ கூடி இருப்பம்னு நான் அழுதேன், அழுகிய நிறுத்து புள்ளன்னு அடுக்குனீங்க வசனத்தை. 100 தென்னை மத்தியில மெத்த வீடு ஒண்ணு கட்டணும், பக்கத்துல படகு கார் ஒண்ணு நிக்கணும், கடகண்ணி வச்சு காசு பணம் சேர்க்கணும், 100 பவுனோட ஓடி வரம் பாரு புள்ளன்னு புறப்பட்டீங்க. ஏன் துறை ஏரோப்ளேன் பறக்கையில தரையில கடந்து தவிக்குது ஏன் மனசு, மாட்டு சாணத்தை கூட தேய்ச்சி கழுவ ஒப்பில்லாதவன் இப்ப கக்கூசு கழுவுறேன்னு கண்ணீர் விட்டீங்க. ஒரு நாள் ஹோட்டல்ல வேலை பார்க்கறேன்னு சொன்னீங்க, மூடி முடிச்சு பார்த்தா வருஷம் 3 ஆச்சு, அனுப்பின பணமெல்லாம் கடனுக்கே சரியா போச்சு, கொடுத்த காசுல ஊரு எல்லையில ஒருகாணி இடம் வாங்கி தேரோட இடைவெளியில தென்னனூறு வச்சு போர் வச்சு புல்லெல்லாம் வளர்ந்துருச்சு, கொழுகுழன்னு இருக்குதையா, குருத்தெல்லாம் சிரிக்குதையா, வந்து பாருமையான்னு சொன்னா அடி கூறு கட்டவளே வீடொன்னு கட்டுன்னு சொன்னீங்க, வீடு கட்டி விலைக்கேத்தி கண்ணு பூத்து நான் காத்திருந்தேன், வச்ச தென்னைக்கு வயசாராச்சு, பச்சை பிள்ளையா தெரிஞ்சதெல்லாம் 10 கோலை தள்ளிடுச்சு, என்ன பத்தி நினைக்கையில என் ஈரகொலை நடுங்குதையா, என் வயிறு பொட்டக்காடா போறதுக்குள்ள புறப்பட்டு வாருமையா, சீமதுரை நீங்க சீக்கிரமா வரீங்கன்னு தெரிஞ்சதும் சென்னைக்கு புறப்பட்டு நான் வந்தேன், ஏரோப்ளேன் வந்துருச்சுன்னு எல்லாரும் நிக்கிறாங்க, எக்கி எக்கி பார்க்கையில திக்கு திக்குன்னுச்சு, தூரத்துல வர்றது என் துரதே நினைச்சு நான் திகைச்சு பார்க்கையில தேன்மொழின்னு கூப்பிட்டீங்க, வயச வித்து இதெல்லாம் என்னத்துக்கு, தூரதேசம் போனவரே எனக்கு தூரம் நின்று நாளாச்சு, மாமா நான் கடை திறக்க போறேன்னு சொல்லுறீங்க, என் கருப்பை செத்த கதை யாருக்கிட்ட போய் சொல்லுறது, என்னாட்டம் பொண்ணுகளா இனியும் பொல்லாத தேசம் போறோம்னு சொல்றதுக்கு ஒருபோதும் பொண்டாட்டியா போயிடாதீங்கன்னு சொல்லி முடிப்பார்களே. எப்படிப்பட்ட உறவு மனைவிங்கிற உறவுங்க. அந்த மனைவி அம்மா இல்லைன்னா அன்பு போகும், அப்பா இல்லைன்னா அறிவு போகும், தம்பி இல்லைன்னா பலம் போகும், மனைவிங்கிற ஒருத்தி இல்லைன்னா சகலமும் போயிடுங்க. அப்படிப்பட்ட அம்மா அப்பா தம்பி தங்கையோடு உறவோடு வாழணும். ஏன் தெரியுங்களா, ஒரு திராட்சை பழம்
ஒரு திராட்சைப்பழம் கொத்தோட இருந்தா கிலோ 60 ரூபாங்க, உதிர்ந்து போனா 30 ரூபா. எதுவும் கூட்டோட இருந்தால் தான் மதிப்பு, பிரிந்திருந்தால் மதிப்பில்லை, தரமில்லை. அதனால் ஒற்றுமையோடு வாழுங்கள். ஆடி காரில் வருவதல்ல வாழ்க்கை. அம்மா அப்பா தம்பி தங்கையோடு ஒற்றுமையாக வாழ்வதுதான் வாழ்க்கை. அதுவே மனநிறைவான வாழ்க்கை என்று கூறி வாய்ப்பளித்து உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி. பிரியாணி பொட்டணத்துக்காக பிள்ளைய கொண்டுட்டு போனவங்களும் பொம்பளை தான். ஆமா, மெட்ராஸில் தெரியுமா? மெட்ராஸுக்கு பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்த ஏன் கத்துற? என்ன பிரச்சனை உனக்கு? பிச்சைக்காரன் அம்மா தாயே என்று தான் கேட்டான். அவன் உறவு சரியில்லாம விட்டதுனால அவன் பிச்சை எடுத்துக்கிட்டுறான். உறவு ஒழுங்கா வச்சிருந்தா அவன் பிச்சை எடுப்பானையா? இவங்க வந்து புருஷங்கால தொட்டு கும்பிட்டாலாம். நீ முதல்ல உங்கால தொட்டு கும்பிட்டு பார்ப்பான். சொந்த வந்தங்கள்லாம் கை விட்டதுனால பிச்சைக்காரன் ஆயிட்டான். இது குனியவே முடியாது, தொட்டு கும்பிட்டாலாம். எதுக்குமா? எதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப சும்மா கூப்பிட்டா வந்து பேசுக்காக என்ன பிரச்சனை? என்ன காசு வாங்க தானே ஓடுற? எதுக்கு பதற கடந்து? இல்ல அது காசு வேண்டாமா, இன்னோவா கார் வேணுமாமியா? நீங்க இசை வாசிக்கிறாள் வெளியே தடவை ஒன்றும் போயிட்டு வாங்க. ஒன்றும் பணத்துக்கு மொத்தம் 8 பாட்டு தான் இருக்கு. 3-4 பாடி முடிச்சுட்டாங்க. நான் பாட போறது இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு பாட்டு. இன்னும் அந்த அணியில் எதுவும் பாடினார்த்தேன். இப்போ இதில் வந்து அப்பா பிள்ளையை இடுப்பில் சுமக்க மாட்டார், தோளில் சுமப்பார். ஒருத்தன் கேட்டேன், ஏன்டா இடுப்பில் சுமக்க மாட்டேன்னு. இடுப்பில் தூக்கி பிள்ளை வச்சா கரெக்டாக பாக்கெட்டில் கையை விட்டுறான்டா, அதனால தான் மேலே தூக்கி விட்றோம்னா. ஏன்டாண்ணே மேலே தூக்கி விட்டா தான்டா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இடுப்பில் வச்சோம்னா நம்ம வாயும் அவன் வாயும் கரெக்டாக வரும், நம்ம வாடை அவனை தூக்கிடும். அதனால தான் மேலே தூக்கி விடுறது, இங்கே இருந்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஒரு பெரிய பந்த பாஜம்லாம் ஒன்றும் கிடையாது. எதுக்கடா இருமுறா? இவன் பிரச்சனையத்தான் கடைசி வரைக்கும் எடுத்தாங்க. ஆமா, இவன் டவுசர்ல பணம் வச்சிருக்கான், இவன் டவுசர்ல பணம் வச்சிருக்கான். அவன் எப்படிப்பட்ட ஆள் எனக்கு தான். மஞ்சுநாதன் டவுசர்ல இருக்கிற பணத்து மேலேயே தான் அந்த புள்ளைகள் குறி. அவன் எப்படிப்பட்ட ஆள் நீங்களும் சொல்றீங்க. பிட் பாக்கெட் அடிச்சிருவான். ஆமா, நேத்து இப்படித்தான் சொன்னேன். எல்லா மேடையிலும் இதே சொன்னான். இப்படி சொல்லாதடா அப்படின்னு. அவன் பணத்தை நேத்து காப்பாத்திட்டான் கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல. அப்படியா? டவுசரை கழட்டி கையில் பிடிச்சிக்கிட்டே வந்தான். எவன் அடிப்பான் பிட் பாக்கெட்டு? உண்மையிலே சொல்றேன், 1,93,500 ரூபா வச்சிருக்கான் மாப்பிள்ள. உலகத்திலே விலையுறந்த டவுசர் ஓன் டவுசர் தான் மாப்பிள்ள. உண்மையிலே சொல்றேன். இப்ப திடீர்னு திருட வந்தான்னு வச்சுக்கோங்க, என்ன சைனா டவுசரோட மதிப்பு என்ன? சைனா 1,93,500 போட முடியுமா? என்னையெல்லாம் வந்தா இப்ப திருட வந்தானே என்னாலும் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான், உன்னை டவுசரை தாண்டா கழட்ட சொல்லுவான். அதனால தான் மொத்த பணம் இருக்கு. பார்த்து கொஞ்சம் உஷாராரு. இல்ல கைத்த போட்டு கட்டி வச்சிருக்காரு. என்ன பிரச்சனை? பணமா பாசமா? இவ்வளவுதானே பிரச்சனை. இதுக்கு எதுக்கு வரைஞ்சு? ஆனா உண்மையிலே சொல்றேன், நடுவர்னா இப்படி இருக்கணும். சொல்லியிருக்காங்க, போன பட்டிமன்றம் நல்லா இருந்துச்சு, இந்த பட்டிமன்றம் வெயிட்டா இருக்கணும்னு. வெயிட்டா கொண்டாந்து இறக்குனாரு. எல்லாம் இறக்கி பிரின்ஸ் போய் கிளம்ப சொல்லுவாங்க. வேற இறக்கி 10 ஸ்டாண்ட் இறக்கி எல்லாம் 90 கிலோ இருக்கான்னு இட போட்டு தான் கொண்டாந்துவார். உள்ள ஆளை எல்லாம் வெயிட்டா 1 கிலோ கூட தான் இருக்கவே, ஒன்னும் குறையில. ஒண்ணு மட்டும் 89 கிலோ இருந்துச்சு, 4 பரோட்டா உள்ள தள்ளி கொண்டாந்து இறக்கிட்டாரு. 90 குறையிலாம எல்லாமே 3 கிலோ சேர்த்து தான் வந்து எல்லாம் சேர்த்து இறக்கிருக்குவா. ஒண்ணு எடைய போட்டு பாத்துக்க, ஒன்னும் செய்ய முடியாது இங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான, உண்மையிலே நல்ல சந்தோஷமா ரசிக்கிறீங்க. இப்படிதான் ரசிக்கணும். ஆமா, பணம் தானுங்க வாழ்க்கைக்கு தேவை. இந்த மைசெட்டுக்காரன் இப்ப ரபா போல என்ன வேண்டுதலைக்கா உட்காந்துருக்காரு. வெறும் மைசெட்டுக்கு பணம் வாங்குறதுக்கு தான் காலையில வர உட்காந்துருப்பாரு. புதுக்கோட்டை வருது கருப்பசாமி கோயில்ல போய் ஒரு நாளைக்கு மைசெட் போகணுங்கிற வேண்டுதலா வச்சிருக்காரு. கும்பிட்டுட்டு காசை வாங்கிட்டு போவோம், அவ்வளவுதான். இப்ப ஒரு நாங்க ஏத்துங்க இறக்குங்கிறோம், எதை வேணா சொல்லி ஏத்துறையா அப்படி உட்காந்துருக்கா. என்ன பணத்துக்கு தான். பணம் இல்லை, நீங்க எங்க பெரியப்பா மாதிரினா வயரை பிடிக்கி வாயில சொல்லி விட்டு போயிடுவாப்புல. அப்புறம் நாங்க தெருவில் நிக்க வேண்டியதுதான். எல்லாம் பணம் தான். 2 குச்சியை நைட்டு பூரா தூக்கிட்டு தர்றாரு. எதுக்கு? பணத்துக்கு தான். டக்கடான்னு போட்டு அடிச்சுட்டு கிடக்குறாரு. இந்த அம்மாலாம் அவ்வளவு தூரம் படுத்து கிடந்து அங்கேருந்து எந்திரிச்சு வந்து எங்கேயோ நாளைக்கு போய் காலேஜ் போகணும், தடுமாறி ஓடி போய் இங்கே பள்ளிக்கூடத்தில் என்ன ஒன்றுதோ தெரியல. ஆனால் அதெல்லாம் வந்து எதுக்கு? பணத்துக்கு தானங்க வருது. பணம் தானங்க ஒரு மனுஷனுக்கு தேவை. இதில் சொல்றாங்க, என் மாமியா மருமக சண்டையே வந்ததில்லை. எங்க வீட்டில் 13 வருஷமா மாமியா மருமக சண்டையே வந்ததில்லை. சத்தியம் பண்ணி சொல்றேன். அப்படியா? எங்க அம்மா செத்து 13 வருஷம் ஆச்சு. இருந்தா தானே சண்டை வர்றது. முடிஞ்சு அதான் மனைவி வரையில மேட்டரை முடிச்சிருச்சா? இல்ல வந்துதான் முடிஞ்சுச்சா? பெரிய யோகம். அதான் உள்ள வரும்போது இந்த கிளவியை போட்டா பார்க்க வேண்டிய இது இல்லை. சரி பரவாயில்ல, ஒரு 10 நாளா 20 நாளா பொட்டை வச்சு பூ வச்சு விட்ட வேண்டியான்னு. என் பொண்டாட்டிலாம் என் பாஸ்போர்ட் சைஸ் போட்டா 2 போட்டோ மணிப்பரிசில வச்சிருக்காரு. ஏன்யா அப்படி இருக்கணும் பொண்டாட்டி? எதுக்காக? லோன் வாங்குறதுக்கு ஒட்டுறதுக்கு வச்சிருக்கா. ஓட்டி விட்டு 1000 ரூபாய் நான் கடைசி வரையும் கட்டிட்டு தெரிய வேண்டியதான் தெருவில். என்ன வாழ்க்கை? என்ன உறவு என்ன இருக்கு? நீ உறவை பத்தி பார்க்கணும்னா இளவு வீட்டுல போய் பாரு உறவை, சாவு வீட்டுல போய் உறவை. நம்ம ஆள் போனவனு கேட்பேன், அப்பா செத்துட்டாராம்ல,
செத்துக்கு தாண்டா வந்தேன்னு சொல்ல முடியுமா? ஆமா. இப்படி கொண்டு போனோம், மெடிக்கல் கொண்டு வரக்குள்ள முடிஞ்சு போச்சு. அடுத்தையும் வருவேன், அப்பா செத்துட்டாராம். அதுக்கு மேலே அப்போன்னு வச்சு ஆவு கொடுத்தவங்க சொல்ல மனசு வராது, துண்டை தூக்கி வாயில் வச்சிருவேன். அப்பா செத்துட்டா, அப்பா வர்றவனும் வாயில துண்டை வச்சுக்கிட்டு தான் வர்றேன். ஏன் இவன் அடிச்ச சரக்கு வெளியே தெரியப்படாதுன்னு இவன் துண்டை தூக்கி வாயில வச்சுக்கிறேன், அவன் அடிச்ச சரக்கு வெளியே தெரியப்படாதுன்னு அவன் துண்டை தூக்கி வாயில வச்சுக்கிறேன். ஆனா என்னை பார்த்தா ஆத்தாமா இருக்கு, இதுக மாதிரி ஒரு உறவு பாசம் யாருக்கிட்ட இருக்காது. இது சாவு வீட்டுல கட்டி பிடிச்ச அழுவம் பார்த்திருக்கீங்களா? என்ன சீமானு அப்படின்னா அடுத்த அடிக்கு யோசிக்குதுன்னு இருக்கிற ஸ்ரீதேவி. அதுலதான் 1000 புறணி பேசுங்க. நான் வந்ததுல அவளை கட்டிட்டு அழுவாத ரிசிக்கு இருக்குங்கிற அளவு கொஞ்சம் தள்ளிக்கிட்டு வந்து நான் போனதுல இவன் மகதாண்டி கூட்டிட்டு வரணும், நல்லா பாத்துக்கிறேன். நான் வந்ததுல செருப்ப வெளியில ஒட்டவங்களும் மாட்டிட்டு போயிடாம பாத்துக்கடி பாத்துக்கடி. நான் வந்ததுல இவ்வளவு நேரம் அழுகுறமே, ஒரு டீ தண்ணி கொடுத்தால பாட்டை சிரிக்கலால் பாருங்க. சீக்கிரம் அழுவுங்கடி, 12 மணிக்கு கடை திறந்துட்டு அப்புறம் வண்டியை நிப்பாட்டானே 3 மணிக்கு தாண்டி கிளப்புவாங்க. சீக்கிரம் அழுவுங்கடி அழுவுங்கடி. இவ்வளவு இளவு இந்த இளவுல நடக்கும். என்ன உறவு கிடக்கு? எவ்வளவு தத்துருவமான விஷயமா இருக்கு பார்த்தீங்களா? உண்மை நாட்டுன்னு கிளவி பாஷை எப்படி தெரியுமா? எனக்கா தெரியாது. நாங்க தினம் 3 கிளவிகளோட தானே பட்டிமன்றம் பேச போறோம். அப்புறம் நம்மளுக்கு கிளவி பாஷை தெரியாம என்ன ஒண்ணு? உறவு இன்னைக்கு என்ன சந்தோஷமா இருக்கு? ஒண்ணு இல்ல, எக்கோ கட் பண்ணிட்டீங்களா? 1/2 கிலோ திராட்சை பழத்தை வாங்கிட்டு போயிட்டு ஒருத்தன் ஜோலியை முடிச்சுட்டு வந்துருவாங்க. பார்த்திருக்கலாம் நம்மளால ஆப்ரேஷன் பண்ணவனை பார்க்கறக்கு 1/2 கிலோ திராட்சை பழம் தான். அவன் ஆப்ரேஷன் பண்ணவன் திராட்சை பழமே சாப்பிடப்படாது, அதுதான் வாங்கிட்டு போவாங்க. கொண்டு போனோன்னே என்ன முனியாண்டி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, பயப்படாதப்பா, அவள் ஒழுங்காக தான் படுத்திருப்பேன். திராட்சை பழம் சாப்பிட்லாமா? சாப்பிடக்கூடாது. சரி பரவாயில்ல இருக்கட்டும்டா, விட்றா. ஏண்டா வேற ஆஸ்பத்திரியே கிடைக்கல, இதில் ஏடா சேர்ந்த? இதெல்லாம்ப்பா செத்தான் அவன். எப்படி அவன் உயிரோடு வைப்பேன்? பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள். அவனு 3 நாளோட நல்லா தான்டா பேசிக்கிட்டு இருந்தேன். 102ஆம் நம்பர் ரூமாடா, இதில் தானடா சென்னையில் திறந்து வர்றா தென்னை மரம் இருக்கான்னு. இல்லை இல்லை என்ன அதே வெட்டிட்டாங்கடா, அவன் செத்ததோட வெட்டிட்டாங்கடா. காலையில் அமுக்கி பார்க்கறது பார்த்துருப்பாங்களே, அவன் லேசாக தான் டாக்டர், நம்ம தான் நல்லா நறுக்கு அமுக்கி பார்க்கணும் சலங்க ஒருத்தருக்கான்னு. அவன் அமுக்கி தைய பிரிஞ்சு தெருவில் நிற்கிறதுக்கு அவன் ஐடியா கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அடுத்து சொல்லுவாங்க 3ஆவது நாள் நடக்க சொல்லியிருப்பாங்களே, ஆமாம் இங்கே சொன்னாங்க நடந்து வந்து படுத்த வந்தாடா முடிஞ்சு வச்சுட்டே நீ கவலைப்படாதா பொண்டாட்டி பிள்ளைகள் நான் பார்த்துக்கிறேன்டா. அவன் எப்படி உசுரோட இவன் என்ன பண்ணுவானோ எது வருவானோ பக்குன்னு. உறவுகளை பற்றி எங்களுக்கு தெரியும், என்னென்ன பாடுபடுத்துவாங்க. இதில் வரதட்சணை வாங்குகிறீர்கள், வரதட்சணை தயவு செய்து வரதட்சணை சொல்லாதீங்கம்மா. இப்போ வெள்ளம் வருது என்ன பண்ணுறான்? ஆமாம், அரசாங்கத்தில் வெள்ள நிவாரணம் கொடுக்குறான். வறட்சி வருது என்ன பண்ணுறான்? வறட்சி நிவாரணம். புயல் வருது என்ன பண்ணுறான்? புயல் நிவாரணம். வருஷத்தில் ஒரு தடவை மனுஷன் பாதிக்கப்படுறதுக்கு அரசாங்க நிவாரணம் கொடுக்குறான்ல. வருஷம் பூரா உங்களை கட்டி அழுகுறோம்ல, அதுக்கு கொடுக்கக்கூடிய திருமண நிவாரண நிதிதான ஒழிய அது ஒருபோதும் வரதட்சணை கிடையாது. ஆஹா, எதுக்கு பதற? கல்யாணத்துக்கு வாங்குற வரதட்சணைக்கு இவ்வளவு அற்புதமான விளக்கத்தை தேவகோட்டை ஆமா இவ்வளவு அற்புதமான முறையில சொல்றாருயா. உண்மை உண்மைங்க. கல்யாணத்துக்கு நீ சீர் என்ன கொண்டு வந்த கேட்போம், ஓப்பனா கேட்போம். 2 சாப்பிட்ற தட்டு கொண்டு வர்றாங்க. எதுக்கு? எங்க அப்பா தன்னை செத்தா போயிட்டாங்க 2 கொண்டு வர்ற. அதுவும் இந்த சீர் வாங்குறதுக்குன்னு கடை வச்சிருப்பாங்க உலர்க்கியா. எனக்கெல்லாம் சீர் கொடுத்தாங்க 2 நாள்ல வாய் மாதிரியே தட்டு கிழிச்சுக்கிட்டு போயிடுச்சு. என் மாமனார் ஒரு பீரோ கொடுத்தா 2 நாள்ல கையோட வந்துச்சு. நான் குச்சியை விட்டு திருவிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ என்ன பீரோ கொடுத்தா நீ? பீரோ கொண்டு வந்து 4 தட்டுல அவ்வளவு துணிமணியை வச்சுட்டு கடைசி தட்டுல நம்மளுக்கு கொடுக்குறது. நம்ம வேட்டியை அடிக்க வைக்க அது மேலே ஏறிக்கிட்டு மேலே துணி எடுக்கிறோம்னு சொல்லி பூரா கால் தடமாக இருக்குது. வேட்டியை கட்டினா பூரா பொம்பளையால் உதஞ்ச மாதிரியே இருக்குது. எதுக்கு கட்டில் கொண்டு வர? எதுக்கு கட்டில் கொண்டு வர? எங்க நான் பாய் இல்லாமல் பரதேசியாக தெரிஞ்சுன்னு கட்டில் கொண்டு வர? ஒய்யாரமாக ஏறி படுத்துக்கிறதுக்கு கட்டில் கொண்டு வர? என்ன உனக்கு பயமாக இருக்குமே நம்ம துணைக்கு படுத்துக்கிறோம். அதானே நம்ம செய்கிற வேலை. உள்ள குச்சி மேலே உள்ளவங்க கொடுக்குற நம்ம கையில் என்ன இருக்கு? அந்த மெயினான விஷயத்துக்குள்ள வந்தாப்புல பத்தியலா நாட்டு நடப்பு என்னவோ தானங்க பேசுனேன். என்ன பாசங்கிற நான் கேட்கிறேன். உலக பணக்கார நாடுகள் வரிசையை அறிவிக்கிறான், எங்கேயாவது பாசக்கார வரிசை இந்த நாட்டில் அறிவிச்சிருக்கானா? உலக பணக்காரன் வரிசையை அறிவிக்கிறான், உலக பாசக்காரன் எவனாவது அறிவிச்சிருக்கானா? ஒன்னு தெரிஞ்சுக்க, பணம் இருந்தா ஹீரோ, அவன் பணம் இல்லைன்னா ஜீரோ. தெரிஞ்சுக்க, பணம் இருந்தா அம்பானி, பணம் இல்லைன்னா அம்போ. நீ புதுக்கோட்டை போய் டிக்கெட்டுக்கு வழி இல்லாம உட்கார்ந்தார்கள். என்ன பணம் இல்லாம நீ என்ன பண்ண போற? ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, ஒரு மனிதன் கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது. ஒரு மனிதன் கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது, இறைப்பை இல்லாமல் உண்ண முடியாது, பணப்பை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. தெரிஞ்சுக்க, எல்லாம் பேசுறே. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஒன்றே விஷயம்தான். பட்டிமன்றத்தில் கடைசியாக பேச வர்ற நிலைமையும் கல்யாணத்தில் கடைசி பந்தியில் சாப்பிட்ற நிலைமையும் ஒன்றும். பிஞ்ச இலை, தீஞ்ச சோறு, காஞ்ச பாயாசம், உடைஞ்ச அப்பளம்,
பருமாறுற பொம்பளையும் தீஞ்சு போய் தான் கடைசியில் வந்து நிற்கி இலை எடுக்கிற பொம்பளை. இது நம்ம பூர்வ ஜென்மத்து புண்ணியம்னு நினச்சிக்கிற வேண்டியது. நான் கொண்டு வந்த 4 பாட்டை பாடி விட்டாங்க. அந்த பாட்டை திருப்பி நான் பாட முடியுமாடா? அதுவும் இந்த உறவுகளை நினைக்கும் போது ரொம்ப சங்கட்டமாக இருக்குங்க. இந்த தண்ணி அடிக்கிறத பற்றி தவறாக சொல்லாதீங்க தயவு செய்து. உண்மைதாங்க. அந்த 10 மணிக்கு பாலக்கட்டையில் வாங்கி வச்சுட்டு உட்காரையில் தான் இந்த பொண்டாடி சனியை முடிச்ச போன் அடிப்பா. எப்படி மூக்கு வேர்க்கும்னு தெரியாது. புதுக்கோட்டை போகிறோம்னு சொல்லிட்டு வந்துருப்பேன். அடிச்சிருக்கிறீங்க. அவளே தான்டா அடிச்சிடாட்டா சனியை முடிச்சோம். அவளே தான்டா பேசாமரா பேசாம. இங்கே ஒரு மீட்டிங்கில் இருக்கிறம்மா, டே நைட் மீட்டிங்கில் இருக்கிறேன். ஆமாம், சரக்குக்கு பேர் வச்சான் பாருங்க, டே நைட். டேயிலையும் அடிக்கலாம் நைட்லேயும் அடிக்கலாம், தான் டே நைட்னு வச்சான். இப்போ ஓட்ட பதட்டத்தில் மூடி சுற்றி தன்னால் பிதிரி போய்வேன். கடைசியில் அதுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. மூடி சுற்றி எல்லாம் சுற்றி பைக்கு சாவியை போட்டு திரும்பி அது வளைஞ்சு கடைசி முடிவுக்கு வருவாங்க. துண்டை போட்டு பல்ல போட்டு கடிப்பேன். என்ன வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. உறவுகள் இன்னைக்கு நல்லா இருக்கு. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பணம் மட்டும் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா தூரத்து உறவு கூட நம்மளை சொந்த அண்ணம்மா, எங்க சித்தப்பு மயம்பா, எங்க பெரியப்பா, எங்க ஐத்தான், எங்க சின்ன ஐத்தான், பெரிய ஐத்தான். பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கூட பிறந்த அண்ணனை கூட சுற்றி விட்டுருவாங்க. இவர் யார் தெரியுமா? எங்க அப்பா இருக்காருல்ல, அவர் பொண்டாட்டிக்கு மயம் சுற்றி விட்டுருவாங்க. கூட இருந்தால எங்க ஊர்ல ஒரு மாமியாலும் மருமகளுக்கு சண்டை வந்துருச்சு. இந்த மருமகாரி பார்த்தா புருஷன் வெளியில போற நேரம் பார்த்து கிளவிய சோழியை முடிச்சு போறோம் பிளான் பண்ணி உழைக்க இருந்திருக்கு ஓரத்துல. இப்ப கிளவி கத்திக்கிட்டே இருந்தா கழுத்து போட்டிருக்கா. உசுறு போகல, குரல் மட்டும் போயிடுச்சு. புருஷன் உள்ள நுழைஞ்சிட்டான். இவளுக்கு உசுரே வச்சு கொள்ள போறானே, என்ன பண்ண காத்துக்கிறான். இவ ஆத்தாகாரி இருக்கா, என்னம்மான் இருக்கா. கழுத்தை காட்டியிருக்கா, உழைக்கைய காட்டியிருக்கா, மருமகளை காட்டியிருக்கா. இவ பொண்டாட்டியாரி பார்த்தா மருமக கிளவி நம்மளை மாட்டி விட போறான்னு கொண்டா நம்மளை இன்னைக்கு அப்படி முடிவு பண்ணி, என்னைக்கு தான் உங்க அம்மா பேசுறது புரிஞ்சிருக்கு. ஏன்டா அப்படி உழைக்க மாதிரி நிக்கிற? என் கழுத்துல கிடக்கிற 5 பவுனை கலட்டி என் மருமக கழுத்துல போடணும் மாத்தி விட்டு போயிட்டாயா. எப்படிப்பட்ட ஆளு? பணம், இந்த பணம் செல்லாம போச்சணும்னு அவன் என்ன பாடுபட்டான். எங்க ஊர்ல இந்தியன் பேங்க் வாசல்ல 50 பேர் லைன்ல நிக்கிறான். நான் தான் கடைசி ஆளு. காலையில 10 மணிக்கு 3 மணி வரைக்கும் எவனும் பணம் எடுக்கல. ஒருத்த மட்டும் பேக்கோட வரான். அவனை கூப்பிட்டு கேட்டேன், பணம் எடுக்கிறாங்க. அவன் மண்ணவாரி தூத்திக்கிட்டே சொன்னா, எவனும் எடுக்க மாட்டான்டா அப்படின்னா. ஏன்டா நான் தாண்டா பேங்க் மேனேஜர், என்னையவே உள்ள விட மாட்டாங்க, எங்கிட்ட ஓட்டு எடுக்கிறது. நல்ல சிரிங்க, எதுக்கு யோசிக்கிறியா? சிரிப்பு இல்லைன்னா அவனுக்காக கடன் கொடுக்க வேண்டியிருந்தா அவனை நினைச்சிட்டீங்க நான் சிரிப்பு தண்டால் வர அவ்வளவுதான். நன்றி சார். இப்போ என்னை நான் பேச்சாளராக வளர்ந்த காலத்திலேருந்து இன்னைக்கு அவருக்கு எப்போதும் நான் பேச்சாளர் தான். அந்த நன்றிங்கிறது இருக்கணும். நிச்சயமா. போன வாரம் வந்தேன், வேங்கட குளத்துக்கு போகிறதுக்கு வந்தேன். இந்த வள்ளத்தரா ஓட்டிட்டு எனக்கு முன்னாடி பைக்கில் புருஷன் பண்ணிட்டு போனவன் நாய் குறிக்கவே அடிச்சு விழுந்துட்டாங்க. ஓடி போய் தூக்கி தண்ணியை தெளிச்சு துண்டை வச்சு தொடச்சி எல்லாம் பண்ணி எழுப்பி விட்டேன். இதே மாதிரி ஒரு அம்மா நெருக்கி 95 மாதிரி இன்னும் தண்டி கையெடுத்து கும்பிடுச்சு. சார், அண்ணாவே கிடந்து எங்களை காப்பாத்தினிய, இதுக்கு நன்றி கடலாம். நீ என்னைக்காவது விழுவும்போது நான் காப்பாத்தனுச்சு. ஓ ஸ்ரீதேவி, வாய மூடு ஸ்ரீதேவி. நான் நாய்க்கு எங்கே போகிறது, என் பின்னாடி எந்த நாயை ஏற்றிக்கிட்டு வர்றது? நன்றிங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். பாருங்க, ஒன்று தெரிஞ்சுக்கங்க. கோயிலை கண்டா ஒரு காலத்தில் கையெடுத்து கும்பிட்டோம். கோபுரத்தை பார்த்தால கையெடுத்து கும்பிடுவான். இப்பெல்லாம் அப்படியா பண்றான்? பூரா பைக்கில் பொண்டாட்டி ஏத்தனா ஒன்றும் தெரியுதுல, முறுக்குறான். கோயிலை பார்த்தா இங்கேருந்து கிசு விடுறான். கருப்பு இருக்கு, என்ன கிசு விடுற? பொண்டாட்டி மயக்கம் அப்படின்னு விட்டு 1 ரூபாய் சுண்டி விடுறான். உண்டியல்ல இங்கேருந்து போகையில தம்பி புதுக்கோட்டை பைபாஸில் அடிவெட்டு கிடக்கிறாரு. அப்புறம் கருப்பரை சுண்டி விடுறாரு ரிட்டர்ன்ல 1 ரூபாய். உன் நெத்தியில நச்சுன்னு கொடுத்து நீ படுத்து கிடக்க வேண்டியது. கரெக்டா நெத்தியில விழுகிற மாதிரி இந்த பொண்டாட்டி படுத்துற பாடு. என்ன பார்வை, என்ன முறைக்கிறீங்க? 1 லட்சத்தை திருப்பி கொடுத்தாங்க. கொடுப்பேன். லோனு கொடுத்த முறை செத்து போகணும்னு நினைக்கிறேன் நாட்டில். ஆமாம். வட்டி கொடுத்தோம்னா என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்குன்னா வட்டிக்கு கொடுத்தவன போய் கடங்காரங்கிறான். அந்த கடங்காரன் வர்றேன். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, கடன் கொடுத்தவனா வாங்கினவனா? பணம் கொடுத்தவனே வாங்கினவன் சொல்கிறேன். கடங்காரன் வர்றான். நீங்களாம் கோயிலுக்கு போனால் எவ்வளோ நேரம் சாமி கும்பிடுவீங்க? என்ன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். நம்மளாம் 1.5 மணி நேரம் கும்பிடுவேன். எதனால அப்படி? நீங்க ஒரு குடும்பத்துக்கு கும்பிடுறிய, நான் வட்டிக்கு வாங்கினேன் 40 குடும்பத்துக்கு சேர்த்து கும்பிட வேண்டியது. உயிரோட இருக்கணும், இவன் உயிரோட இருக்கணும்னு. எங்க ஊர்ல எங்க சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு.
பெரிய கோடீஸ்வரன். ஓஹோ, பெருங்கோடீஸ்வரனும். எவனுக்கும் 10 பைசா கொடுக்க மாட்டான். குற்றாலத்துக்கு டூர் போனாங்க, இங்கே அங்கே குளிர்துன்னு சொல்லி சுடுதண்ணி விட்டு குடிச்சிட்டு வந்திருக்காயா இவன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இந்த கொரோனாவில் கபசுர குடிநீர் குடிச்சா கொரோனா வராதுனாங்கல்ல. ஆமாம். இந்த ஆளே அடுப்பை பற்ற வச்சு கபசுர நீர் குடிநீரை காய்ச்ச வேண்டியது, கொண்டு கொடுக்க வேண்டியது. 150 பேர் இருக்கா எங்கள் ஊரில். 50 பேருக்கு மட்டும் கொடுக்குறது, வந்து படுத்துக்கிறது வீட்டில். ஏன் அப்படி? இந்த 50 பேர் மட்டும் வட்டிக்கு வாங்கியிருக்கான. செத்துட்டானா என்ன பண்ணுறது? அவனா பார்த்து கொடுத்தான், அவன் பூரா முளைச்சிக்கிட்டான், சித்தப்பன் செத்துட்டான். இந்த ஆள் ஒரு டம்ளரை குடிச்சிட்டு இருந்திருக்கப்படாது உசுரோட. பணங்கிறது ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இப்போ உறவுக்கு சித்தப்பன் தான், பெரியப்பன் தான். பணம் மதிப்பு மாறும் தெரிஞ்ச அன்ற கால புலவர்கள், இங்கே தமிழ் புலவர் எழுதிய புத்தகங்களுக்கெல்லாம் தமிழ்ல நோட்டு சம்பந்தமா பேர் வச்சான். இன்னா 40, இனியவை 40, 10 இப்படித்தான் வச்சான். எங்கேயாவது 500 வச்சானா செல்லாம் போயிருந்தா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அப்பவே வந்து கரெக்டா வச்சிருக்கான். பணத்துக்கு எத்தனை பேர் இருக்கு தெரியுமா? என்னென்ன பேரு? இப்போ ஒரு பணம் கோயில்ல கொண்டே போட்டு அர்ச்சகத்தை கொடுத்தோம்னா அதுக்கு பேர் தச்சனை. இதே உண்டியல்ல போட்டா அதுக்கு பேர் காணிக்க. இதே தொழில போட்டா அதுக்கு பேர் முதல். அதுல வந்துச்சுன்னா அதுக்கு பேர் லாபம். வள்ளைன்னா அதுக்கு பேர் நட்டம். ஒருத்தன் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் அசல். திரும்பி வந்துச்சுன்னா வட்டி. வராம போச்சுன்னா அதுக்கு பேர் வராக்கடன். இதே ஒரு கல்யாணத்துல போய் பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் தச்சனை. அதையே நம்ம போய் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் மொய். இதே கல்யாணம் திவாலாகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் ஜீவனாம்சம்ங்கிறான். ஒரு நாள் வேலை பார்க்குறவனுக்கு அன்னன்னைக்கு கொடுத்தோம்னா அதுக்கு பேர் கூலி. மாசத்துக்கு கொடுத்தோம்னா அதுக்கு பேர் சம்பளம். இதே ரிட்டையர் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் பென்ஷன். ஒரு பணம் தான் எத்தனை பேர்ல சுத்திக்கிட்டு இருக்கு. சித்தப்பன தானே இருக்கேன். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு எல்லாரும் கம்பராமாயணத்தை படிக்கிறோம்னா அந்த கம்பராமாயணத்தை கம்பர் எழுதுவதற்கு சடையப்ப வள்ளல் என்ற ஒரு மனிதன் பணம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு கம்பராமாயணம் கிடையாது. விவேகானந்தரை பத்தி பேசுறான். விவேகானந்தர் ராமநாதபுரத்தை ஆண்ட பாஸ்கர சேதுபதி என்ற மன்னன் பணம் கொடுத்து அனுப்பலைன்னா விவேகானந்தர் சிக்காகோவுக்கு போயிருக்கவும் மாட்டாரு. இன்னைக்கு விவேகானந்தர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கவும் மாட்டாருங்க. பணம் தானுங்க ஒரு மனுஷனுக்கு தேவை. இதெல்லாம் பவுடர் அடிச்சு உட்காந்துட்டா இந்த ராத்திரி 1:30 மணிக்கு உட்காந்து படி தூக்கத்துல படி உட்காந்துட்டா எதுக்கு காஜுக்கு தேவை? இந்த நடுவில் உட்காந்துருக்க முத்துலட்சுமி போன வாரம் ஒரு நடுவர் யுனவாக்கார சொன்னிச்சுல, எதுக்கு சொன்னிச்சு? எதுக்கு காரணத்தோட தான் சொன்னிச்சு. அப்படியா? சம்பளத்துல 500 குறைச்சாங்க. இந்த ஆளு இந்த சீல்டு பெல்ட் இருக்கும்ல, சீட்டு பெல்ட், அதை நறுக்கிட்டு வந்துருச்சு. இந்த பெல்ட்டை எங்கேயாவது விற்கலாமான்னு கேட்குது. அதான் ஸ்ரீதேவி சீட்டு பெல்ட்டை போய் அவனுக்காவது போட முடியுமா? அந்த பெல்ட்டை மாட்டுறதுக்கு இப்போ வண்டி தேடிட்டு தெரியுது. அதான் உங்க யுனவாக்கா அங்குசத்தை கையில வச்சுக்கிட்டு யானைக்காக அலையுது. அந்த வேலை இருக்கு இன்னைக்கு. பணங்கிறது ஒரு மனுஷனை வாழ வைக்குங்க. பணம் இருந்தா தாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த தமிழகத்திலே கொரோனா வந்தபோது சிகிச்சை பலனின்றி இறந்தவர்களை விட, சிகிச்சைக்கு பணமின்றி இறந்தவர்களை விட, நான் சொல்ல வரேன் தெரியுதா? என்ன தெரியுது? சிகிச்சை பலனின்றி இறந்தவர்களை விட சிகிச்சைக்கு பணமின்றி இறந்தவர்கள் தான் அதிகம். ஆமா, சிகிச்சைக்கு பெட்டு இல்லாம செத்த ரொம்ப பேர். ஆக்சிஜன் பெட்டு எவ்வளவு பெரிய கூட. இதுல உறவுகள் தான் கடைசியில் 4 பேர் தூக்கிட்டு போவோம். கொரோனாவில் செத்தவனை எந்த உறவு தூக்குனா? கேத்துக்க போகாம ரொம்ப தெரியுமா? இன்னும் போகல. அவனை பார்த்தா திரும்பிக்கிறாங்க, கொரோனாக்காரன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எங்க ஊர்ல ஒருத்தன் 15 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருந்தாங்க. வெறும் 15,000 ரூபாயில எவனும் கடனை கேட்க வீட்டுக்கு வரல. 6 மாசமா கடன் கட்டாம தர்றான். இந்த கொரோனா வந்த வீட்டுக்கெல்லாம் தகரம் அடிச்சாங்கல்ல, இவனே 15,000 ரூபாய்க்கு வாங்கி தகரம் வாங்கி அடைச்சிக்கிட்டு முன்னாடி பவுடரை தூக்கிட்டு எவன் போன் பண்ணாலும் சரி, அண்ணே கொரோனா இருக்கு வரீங்களா, வர்றதுன்னா வாங்க பணம் ரெடியா இருக்கு அப்படின்னா பணம் வேணும் ஒன்று அவன் சங்காத்தமே வேணாம்டான்னு அவன் படுத்துக்கிட்டு இப்போ 6 மாசமா கடனும் கொடுக்கல அஜலும் கொடுக்கல சுத்திட்டு தர்றான். தெரியுமா எவ்வளவு டெக்னிக்கா இருக்கான்? நன்றிங்கிறது வேணும். எங்க சித்தப்பா மையன் தொண்டியில் இருக்கான். அவ அப்பாவோட சண்டை ஓட்டு புரிஞ்சு பொண்டாட்டியும் தேவட்டைக்கு வந்துட்டேன். கொரோனாவில் வந்தவங்கன்னா அப்பாவோட சண்டை ஓட்டு விட்டான். நானே என் பொண்டாட்டி நீ வீடு பார்த்து கொடுன்னேன். 2,500 ரூபாய்க்கு வாடகை வீடு பார்த்து கொடுத்தேன். கேஸ் எடுப்பு கேட்டான், கொரோனாவில் தரமாட்டேன்ட்டாங்க. 5 லிட்டர் மணல் வாங்கி கொடுத்தேன். இதில் ஸ்டவ்வில் சோறாக்கி தின்னுக்கடான். என்ன எவ்வளவோ சண்டை ஓட்டாங்களே தெரியல. 5 லிட்டர் மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு கொளுத்திட்டு வைங்களே செத்துட்டேன். செத்தவன் நல்லா செத்தாங்க. லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துருக்கேன். என்ன மண்ணெண்ணெய் கொடுத்த மகாராஜா அண்ணனுக்கு நன்றின்னு எழுதி கொடுத்துட்டு செத்துருக்கான். 6 மாசமா நான் வாயிலா கொடுத்துறேன். அவன் செத்து சிவலோகம் போய் சேர்ந்துட்டான். இதாயா உறவுங்கிறது? எழுதியிருந்தானே நான் உள்ள போயிருப்பேன். நீ நல்லா சுத்தலாம். இதெல்லாம் என்ன சொந்த அணியில சுனி வச்சுக்கிட்டு பாருங்க. ஒரு மனுஷன் எங்கேங்க நிம்மதியா இருக்கான்? பணம் இருந்தா தானங்க. பணம் இருந்தா எவன் வேணாலும் தேடி வருவான். இப்போ கல்யாணத்தில் போங்க,
நான் எதுக்கு இத்தனை மோதிரம் போட்டிருக்கேன்? காரணத்தோட இந்த மோதிரத்தையும் எடுத்து இந்த விரலில் போட்டுருவேன். அப்படியா? கல்யாணத்தில் இப்போ ஏதாவது கிடாவட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்புறம் அண்ணே இப்படின்னு ஆட்ட வேண்டியது. பார்ட்டி பெரும்பாட்டி இருப்பாம்பளுக்கும் கூட ஒரு கரண்டி வச்சுருப்பாங்க. அப்புறம் சாப்பிட்டு வந்துட்டு இதெல்லாம் ஒரு டெக்னிக்கல் தான். என்ன சமையல் எந்த ஊர் போனோடனே விசிட்டிங் கார்டு கேட்பேன். அண்ணே சமையல் சூப்பராக இருக்கா, யாருண்ணே மேஸ்திரி, விசிட்டிங் கார்டு வாங்கிட்டு வாங்கண்ணே. அவன் சொல்லுவேன் மேஸ்திரி போய், அண்ணே அந்த அவர் விசிட்டிங் கார்டு கேட்குறாரு, ஆவணியில் தேதி இருக்கானே. அவன் சொல்லுவேன் அந்த ஆறுக்கார் மோதிரம் போட்டிருக்காரு, அவருக்கு இந்த பக்கம் ஒரு கரண்டி கறி வச்சுட்டு வராமல் டப்புன்னு வச்சுருவேன். நம்மளால சாப்பிட்டு நம்மளால ஒரு விசிட்டிங் கார்டோட வந்துக்கிட்டு கைகள் உள்ள தூக்கி போட்டு வந்து பல மோதிரத்துக்கு முன்னால் எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கு ஐயா. இல்லாத ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு டெக்னிக்காக போகிறேன்னு சொல்கிறது இல்லைங்க, அவ்வளோதாங்க. ஆனால் என் பொண்டாட்டியால் ஒரே ஒரு பிரயோஜனம் உண்டு. நான் முன்னாடி கோயிலுக்கே போக மாட்டேன். இப்போ என் பொண்டாட்டியால் கோயிலுக்கு போகிறேன். அது ஒன்று தான். கோயிலுக்கு போக மாட்டேன்ட்டேன்னு சரி சும்மா கூட்டிகிட்டு வாங்க கோயிலுக்குன்னா. கோயிலுக்கு வெளியில் போனோம். அவன் இந்த செருப்பு டோக்கன் போடுறேன் உட்காந்துருந்தேன். நான் உள்ளே வரலேன்னு. உள்ளேலாம் வர வேணாம், அவன்கிட்ட போனால் 10 ரூபா டோக்கன் கேட்குறேன். செருப்பை பார்த்துக்கணுன்னு கழட்டி போட்டு போயிட்டான். நான் செருப்புக்கிட்டே நிற்கிறேன். என்கிட்ட படித்தவன் 4 பேர் அந்த நேரம் கிரகமாக வந்தான். செம்ம சாராடான்னா. ஆமாடான்னா. ஓ இப்போ சனி ஞாயிறு இந்த வேலை பார்க்குறாரு ஓல இருக்கிறான்னு நான் திரும்பிக்கிட்டேன். அவங்கள பார்த்த உடனே அவங்க விடலை. சார் என்னடா செருப்பா போங்கடா, எங்கள் செருப்பையும் பார்த்துக்குறங்க சார், அடுத்தவன்ட்ட 10 ரூபா கொடுக்குறக்கு உங்கள்கிட்ட 10 ரூபா கொடுத்துட்டு போகிறேன் நம்ம சார் அப்படின்னா. மரியாதையாக போங்கடாங்கிறேன். அவன் சொல்லிட்டு போகிறான் பொம்பளையாள் செருப்பை மட்டும்தான் பார்த்துக்குருவார் உள்ளருக்கு சார், ஆம்பளையாள் செருப்பை பார்க்க மாட்டார்கள். இந்த பாடாயா, இந்த இம்சையா, ஒரு மனுஷன் வாழலாமா? நேற்று மீன் குழம்பு வச்சாங்க என் பொண்டாட்டி. மீன் குழம்பு வச்சேன், சாப்பிட போனேன். நேற்று பட்டிமட்டையில் வயிற்று பசி, போய் சாப்பிட்றேன். வாசனை வரல, ஒரு இலவும் வரல. என்னடி மீன் வாசனையே வரல, மீன் போட மறந்துட்டேன் அப்படின்னு. மீன் குழம்புல மீன் போட அது அது குழம்பாயா? வாழ்க்கை இந்த கொரோனாவில் பண்ண பாடு. இந்த பொம்பளைய ஊரம் என்ன பண்ணுச்சுங்கிறிய? சமைக்க வேண்டியது, அதை அப்படியே எடுக்க வேண்டியது, நெட்டில் யூடியூப்பில் ஏற்றி விட வேண்டியது. இப்படி எவ்வளோ ஏற்றிருக்க. என் பொண்டாட்டி நேற்று பார்த்து சமைச்சிட்டான். வாசனை வெள்ள வாய்க்கு விளங்கலை, ஒன்றும் இல்லை, எனக்கு ஒமட்டிக்கிட்டு வருது. நேற்று ராத்திரி என்னடி சமைச்ச? யூடியூப்பை பார்த்து சமைச்சேன். அதை குறி அப்போ தான் தொடர்புக்குன்னு அவங்க நம்பர் வேற போட்டு விட்டுருக்கா. அடிச்சா நைட்டு 9:30. ஏய் நீ பொம்பளை தானா, சமைச்சு போட்டு விட்டுருக்கிய, உப்பும் இல்லை உரப்பும் இல்லை, நீ எங்கே இருக்க, நீ மனுஷியா அப்படின்னு வைடா போனேன்னு திட்ட ஆரம்பிச்சா. திருப்பி அந்த ஏமா திட்டான்னு கேட்டேன். கீழே எழுதியிருக்கு பாடுறான்னு. சமைத்து பார்க்கவும் தான் எழுதியிருக்கு. ஒன்னே யாரா சாப்பிட்டு பார்க்க சொன்னது அப்படின்னு. இந்த பார்க்கறதுக்கு போட்டு விட்டுருக்கா, இவ சமைச்சிருக்கா. வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, பாரதியார் பாப்பா பாட்டு பாடினார், குயில் பாட்டு பாடினார், கண்ணன் பாட்டு பாடினார், கடைசியா பஞ்ச பாட்டு பாடி செத்தான் பாரதி. பாரதிக்கே இந்த நிலைமை, முத்துலட்சுமிக்கு என்ன நிலைமையோ. பெரிய கருத்து புலவர் விட்டுறிய. பாவம் புண்ணியம் இன்னைக்கு குறைச்சி அடக்கி வாச்சிக்கிட்டீங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம் ஐயாவை பார்த்துக்கிறது என்ன செய்ய முடியும்? நம்ம 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்தோமா? ஆமாம், அதில் நீங்கள் 2 பேரும் ஒத்து போய்க்கிறீங்க. உண்மையிலே உறவுகள் என்பது சொல்கிறேன் சார். உறவுகள் என்பது எப்போ? இப்போ நான் சம்பாதிக்கிறேன், 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன். வீட்டில் போனால் மதிப்பு கிடைக்கா? நேற்று தலைவலின்னு படுத்துக்கிறேன். என் மயன் வந்து கேட்குறான், என் முன்னாடி தலைவலியான், இவ்வளோதான் மதிப்பு. வயிற்று வலிக்குது, மாத்திரை வாங்கிட்டு வாடான்னு. மெடிக்கல் திறந்துருக்கோ திறக்கலையோ? திறந்துருப்பான்டா போடா. இந்த மாத்திரை இருக்கோ இல்லையா? இருக்கும்டா போடா. உன் பேரை சொன்னால் தர்றானோ தள்ளையா? தருவான்டா போடா. சில்லறை இருக்கோ இல்லையா? சில்லறைலாம் இருக்கும்டா போடா. இந்த மாத்திரை போட்டால் சரியாக போகுமா போகாதா? சரியாக போட்டால் செத்து தொலைகிறோம் போடா. அப்போ சாவுறதுக்கு இப்போ சாவு என்னன்னு பார்ப்போம், ஏதாவது ரிசல்ட் கிடைக்குதான்னு பார்ப்போங்கிறான். வாழ்க்கை பணம் தாங்க வாழ்க்கை. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பள்ளிக்கூடத்துக்கு போகல. நம்ம பிச்சைக்கார ஃப்ரெண்டு ஒன்று இருக்கான் நம்மளுக்கு. பிச்சைக்காரன் ஃப்ரெண்டு ஓட்டையில் நம்ம ஃப்ரெண்டெலாம் அப்படி ஆள் தான். 20 ரூபா போடுவேன். ஒரு 6 வருஷம் ஆச்சு. 10 ரூபா போட்டேன். என்னன்னு கேட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சு, அதான் 10 ரூபா போடுறேன். அடுத்து 1 வருஷத்தில் 5 ரூபா போட்டேன். என்னன்னு? புள்ள பிறந்துருச்சு. உன் போக்கு சரியில்லையே அப்படின்னா.
ஏன்டான்னு கேட்டேன். அப்போ என் வருமானத்தில் உன் குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்குதா? அவங்க பணம் தான். 20 ரூபா ஓட்ட சாருங்கிறான், 10 ரூபா ஓட்ட ஒரு மாதிரி பார்க்குறான். அன்றைக்கி பார்க்குறேன் பிச்சைக்காரன்ட்ட என்கிட்ட சில்லறை இல்லைன்னு, கூகுள் பே தான் இருக்கு போட்டு விட்றியா, கூகுள் பேயில் போறியான்னு கேட்குறான். எல்லாம் பணம் தான் மதிச்சு. இந்த பணம் வந்ததுக்கப்புறம் தானே மனுஷன் ஏமாத்து எவ்வளவு பேர். இந்த தீபாவளிக்கு எங்கள் ஊரில் ஒருத்தன்ட்ட காசே இல்லை. பொண்டாட்டி என்ன பண்ணிக்கா, ஏய் எனக்கு 10,000 ரூபாய்க்கு சேலை எடுக்கணும், என் பிள்ளைக்கு பேண்ட் ஷர்ட்டு 2,000 ரூபாய்க்கு எடுக்கணும். இவன் பார்த்தான் காசு இல்லை, நேராக கிளம்பிட்டான். ஆள் இல்லாத ஏடிஎம்மை கடப்பாறையை போட்டு நம்பிடுவோம்லான்னு கிளம்பிட்டான். போனவன் கடப்பாறையை போட்டு நம்பி தூக்கிட்டேன். தூக்கி ஆள் 2 பேரும் சேர்ந்து கொண்டாந்து இறக்கிட்டாங்க வீட்டில். படுத்துக்களை எந்திரிக்கடே அப்படி சொல்லி எந்திரிக்க மிஷினே கொண்டு வந்தாச்சு. எல்லாம் சாம்பிராணி ஊதுவத்திலாம் போட்டு நட்டை போட்டு பானரை போட்டு கழட்டிருக்காங்க. 10 காசு பணம் இல்லை. என்னன்னா பார்த்தா போல போட்ட இமிஜியிலுமே இந்த மிஷினை விட்டு விட்டு பாஸ்புக்கு பிரிண்ட் போடுற மிஷின் இருக்கு, அதை போட்டு நைட்டு நகட்டிருக்காயா. இப்போ வாழலாமா, வாழ விடலாமா? இப்போ ஒரு பொண்டாட்டி எப்படி இருக்கணும், புரிஞ்சருக்கு அரிசரனையாக இருக்கணும்ல. முந்தா நாள் பட்டிமன்றத்தில் தூங்குறேன், 1 மணிக்கு கிளப்புறா, எந்திரிங்க எந்திரிங்க, பாம்பு உம்பு அடிச்சு சொல்லுங்க, என்னடிங்கிறேன், தூக்க மாத்திரை போடாமல் தூங்கிட்டேன். நான் தான் தூங்குற நிலவு விட வேண்டியானே. என்ன உனக்கு அக்கறை இருக்கு, என்ன உனக்கு பாசம் இருக்கு? உண்மையிலே பணம் இருந்தால் உறவுகள் எல்லாம் வந்து ஒட்டி கொள்ளும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. பணம் இருந்து நீங்க பணம் இருந்து அப்படி நடந்து போங்க, நானே நல்லா இருக்கல அப்படிம்பேன். அதுவும் இந்த கல்யாணம் முடிச்சோன்னு பாருங்களேன், 3 மாதத்துக்கு எவனை வேணாலும் கூப்பிடுவேன், அண்ணே வாங்க டீ சாப்பிடுங்க, மாப்பிள்ள கட்டி சாப்பிட்டு தான் போகணும், மாப்பிள்ள வடை சாப்பிட்றா 3 மாதத்துக்கு சொல்லுவான் மாப்பிள்ள. ஏன் இந்த மொய்க்காசு முடிகிறதுக்கு உதவிக்கு 3 மாதம் ஆகும். அப்புறம் உட்காந்தது எவன்டா டீ வாங்கி கொடுப்பேன், அவன்டா கட்டி வாங்கி கொடுப்பேன் உட்காந்துருப்பேன். தெரிஞ்சுக்க, பணம் தான் ஒரு மனிதனை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. ஒரு பணத்தால் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. இவ்வளவு சீரியலிட்டி சொல்லிக்குதுன்னா என்ன காரணம்? பணம். நீங்கள் பாசத்துக்காக அந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க, உங்களை நான் கணக்கில் எடுக்கவே இல்லை. என்ன கணக்கில் எடுக்கலையா? மிச்சம் 9 பணத்துக்கு தான் உட்காந்துருக்கு. நீங்கள் பணம் மட்டும் கொடுக்காம பாருங்க, பணம் கூட 500 சேர்த்து கொடுங்க, தங்க விட்டு வெளியே போக முடியாது. தங்க ரசிவங்கிறது தங்கம் தாண்டா, தங்கம் தாண்டா. கொடுத்தாரா நோட்டு, செலவு நோட்டா கொடுத்தார. கொஞ்சம் 100 ரூபாய் குறைங்க, ரொம்ப வேண்டாம். 100 ரூபாய் குறைங்க. இங்கனக்குள்ளே கோயிலில் வேண்டி திண்டு மந்திரிச்சு போட்டு போயிருக்கு, வேற எங்க வெளியில எல்லாம் ஆள் போக வேண்டியதில்லை. ஒரு பட்டிமன்ற பேச்செல்லாம் தகடோட சுத்தி எடுத்துடுறா, எவன் குறைச்சி கொடுத்தாலும் தகட சொல்லிட்டு போய் அவதோட விக்கு மனித வாழ்க்கை பணத்தோடு தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. பணம் தான் ஒரு மனிதனுக்கு தேவை. நாமும் பணத்தை தேடித்தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக சொத்துக்களை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். பணம்தான் ஒரு மனிதனுக்கு கடைசி காலம் வரை உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். உறவுகள் எல்லாம் ஓடிவிடும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பல மாணவர்கள் தங்கி படித்தால் அது விடுதி, பல மாணவர்கள் தங்கி படித்தால் அது விடுதி, பண்பான மக்கள் என்றால் அதுதான் புதுக்கோட்டை விடுதி. எப்படிப்பட்ட மக்கள் முன்னாடி வந்து என்ன பேசிட்டு போயிருக்காரு? வர்றதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் எடுத்துட்டு வந்துருவீங்களோ? இங்க வந்து யோசிச்சதுதான். அப்படியா? சீனி சக்கரை சித்தப்பா சீட்ல எழுதி நக்கப்பான்னு பேசியிருக்காரு. ஆசையால பேசுவாங்க. அண்ணமா சின்னாய் புட்ட வச்சா கொடுக்க மாட்டானா, பொண்ணமா சின்னாயினா. பித்தார கல்லி விறகடிக்க போனாலும் கத்தால முழு கொத்தோட வந்துச்சாம்ல. இழிச்சா போய் ஏறு ஓட்டினா மாடு மாப்பிள்ளைங்க மாமியா வேண்டாம், இருக்கு பிள்ளைய விடுவானே, அதுக்கு காண்டாமிருகம்னு பேர் வைப்பானே. கூரையில கிடக்குற தேரையை பிடிச்சி சோப்புக்குள்ள விடுவானே, அது ஐயோ குடையுது, ஐயோ குடையுது நாளை துடுப்பானே. நானா எங்கேயோ போற மாரியாத்தா ஏன் மேல வந்து ஏறாத்தான் பேச. ஊரா விட்டு ஆட்டு தலைக்கு கோயந்தான் 9 கோடி அரிசி போட்டோ அடிச்சானா. பித்தார கல்லி விறகடிக்க போனாலும் கத்தால முழு கொத்தோட வந்துச்சாம்ல. கால கரகத்துக்கு கடுத்தான் காவடி எடுத்த கதையா இருக்கியா? ரப்பு ரயில் அடிச்சான், திமுரு டிக்கெட் அடிச்சான். எனக்கு மொத்தத்துல 7 பழமொழி தான் தெரியும். வண்டி ஓட்டினாரான் டிரைவர், அவருக்கு கிழிஞ்சு போச்சான் ட்ரௌசர். ஆலங்குடி மாடு அழகுதான், உழவு ஓட்டினா இளவுதான். நானா அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள பத்திட்டால் எதிர்த்த வீட்டுக்காரி அம்மிக்கல் எடுத்து நங்கு நங்கு இடிச்சுக்கிட்டாலாம். குரங்குக்கு தேங்காய் கொண்டாட்டம், கூழுக்கு மாங்காய் கொண்டாட்டம். நானா சரி பெண்ணை தான் பட்டிமன்றமா என்ன சொல்லுங்க. வள்ளிதர்மன் நாடகத்துல பப்புன் டான்ஸ் ஆரம்பிச்சிருவோம். நடுவர் அவர்களே வந்து நிறைய பேசினாரு, பொண்டாட்டிய திட்டினாரு. பொண்டாட்டிய திட்டிட்டா மேடைக்கு பொண்டாட்டிய திட்டினவன் இந்தியாவுல எவனுமே இருக்க முடியாது. மேடைக்கு பொண்டாட்டிய திட்டி அதோட கூட சேர்த்து முத்துலட்சுமியும் சேர்த்து திட்டினாப்புல. இல்ல மேடைக்கு பொண்டாட்டிய திட்டி 15,000 வாங்குறியே, நீ குடிக்கிற காப்பி செரிக்குமா, நீ தின்ன தலைக்கறி செமிக்குமா, நீ தின்ன புரோட்டா செமிக்குமா, நீ தின்ன ஆட்டுக்கறி செமிக்குமா? உன் பொண்டாட்டிக்கு வீட்டுல போய் நல்லா சுத்தி போடு.
இந்த வாங்குறிய நீங்க பொண்டாட்டி சொன்ன ஆனா செஞ்சுவான். சாப்பிட்டது அவர்தான். வீட்டுல போய் நிக்க வச்சு அந்த பொண்டாட்டி பிள்ளை பாவம் 3 இட்லி சாப்பிட்டுச்சு, ஆமா. நான் பரோட்டா சாப்பிட்டேன், ம். அவ்வளவுதானே சாப்பிட்டோம். ஆமா. அந்த அக்கா சைவம், இட்லியும் ஒரே ஒரு தோசையும் சாப்பிட்டாங்க, நடுவுல இருந்த அக்கா சைவம். ம். கொண்டு ராஸ்கல். அவன் ரொம்ப எல்லாம் சாப்பிடலாமா, 6 புரோட்டா 4 தோசை 3 இட்லி, கொஞ்சோண்டு சிக்கனு கொஞ்சம் மட்டனு 3 ஆம்லெட் ஒரே ஒரு ஆப்பாயில், இதை மட்டும் தின்னுவிட்டு கடைசியா என்ன சொன்னா, என்னதான் இருந்தாலும் நடுவர் அவர்களையும் இப்படி பழைய கஞ்சி குடிக்கிற மாதிரி ஆகும். அருமையான மனுஷன், சாப்பாட்டை பத்தி நினைக்காத ஒரு அப்புறாணியான வெள்ளையந்தியான ஆளு, இவ்வளவு நல்ல எருமத்தேர்ல ஊத்தி இப்படி பழைய கஞ்சியை குடிச்சா அடாங்கிறான் அவ்வளவு தின்னுவிட்டு. நீங்க எவ்வளவு அழகா நடுவர், உங்களை பத்தி யாராவது பாராட்டினாரா? அவர் தான் ஆரம்பிச்சாரு கச்சேரி. இப்ப நான் பாராட்ட போறேன், டோட்டல் ஊரு 4வது வரியில உங்களுக்கு கை தட்டு பறக்கும். கைதட்டு பறந்தா பரவாயில்ல, எந்திரிச்செல்லாம் ஓடிடாம இருந்தாச்சு. கை தட்டினா வரும் சத்தம், காலங்காலமா நடக்குது யுத்தம், உங்க காதலி வந்தா தருவா உங்களுக்கு ஒரு முத்தம், அத பார்த்துட்டு உங்க பொண்டாட்டி அடிச்சா உங்க மண்டையில இருந்து வர ரத்தம் சுத்தம். பாத்தீங்களா? ஆமா. உங்களை பாராட்டுறேன். ஏன் பாராட்டுறேன்? துட்டி எங்களுக்கு நிறைய கொடுக்கணும் தான் பாராட்டுறேன். அப்படியா? எல்லாரும் உழைக்கதாங்க வரோம், நம்ம வீட்டுல உட்காந்து படுத்து உருண்டு தின்னுக்கிட்டு இருக்கோமா. மூணு பொம்பளைல அவங்க எல்லாம் ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு வர்றாங்க. நீங்க எல்லாம் வாயில சோறு போடுவீங்க, ஆனா எங்களுக்கு வாய் தான் சோறு போடுது. இவ்வளவு பேசுறாருல மஞ்சுநாதன், ஒரு 25 வயசு இளவட்டமானவனே பக்கத்துல ஒரு 1 கோடி ரூபாயை வச்சு 1 கோடிக்கு தாலியை கட்டிவிட்டு 1 கோடிய மச்சானுக்கு வந்து முத்தம் கொடுனா கொடுக்குமா? எப்படியா கொடுக்கும்? 1 கோடி காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு 1 கோடிய டீ போட்டு கொடுனா கொடுக்குமா? 10 மாசத்துல புள்ளைய பெத்து கொடு 1 கோடினா பெத்து கொடுக்குமா? எப்படியா பெத்து கொடுக்கும்? கட்டியிருக்க வேண்டியதானக்கா? ஒண்ணும் இல்ல, வாங்க என் சொந்த செலவுல டைவர்ஸ் வாங்கி தரேன் மஞ்சுநாதனுக்கு. மேடைக்கு பொண்டாடி திட்டுறாருல, நான் மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், அப்படியா? வாங்க உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி தரேன். இத போட்டு விட்டுறாதீங்க பாவம். குடும்ப கதை, குடும்பத்துல இப்படி குத்தோல கேத்த பாக்குறியம்மா. நடுவுல அவர் தானே அவர் குடும்பத்துல இருக்க எல்லாத்தையும் இழுத்தாரு. பட் நான்லாம் டிஃபரெண்டான லேடி, நான் என் புருஷனை ஒரு வார்த்தை கூட குறை சொல்ல மாட்டேன் சார். அப்படியா? ஆமா. பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா அழகா புருஷனை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? ஏங்க, என்னங்க, அத்தான், அட சவுட்டு போயல புருஷனையா அப்படிலாம் கூடுவாங்க. பட் நான் டிஃபரெண்டான லேடி. நான் என் புருஷ் எப்படி கூப்பிடுவேன் தெரியுமா சார்? நாதான்னு கூப்பிடுவேன். ஏன் தெரியுமா? அது ஒரு நாதாரி. புருஷனை மேடையில வந்து நாதாரின்னு சொல்ற நல்ல அற்புதமான மனைவி. நடுவர் அவர்களை இவ்வளவு நேரம் பேசினார்ல, காதல் எவ்வளவு புனிதமானது, காதலை பத்தி ஏதாவது பேசினாரா? ஒண்ணுமே பேசல. இளைஞர்கள் காதலிச்சவனே எப்படி டயலாக் சொல்லுவாங்க தெரியுமா? எப்படி? கண்ணே உன் காதில் என்ன தொங்கட்டா, உனக்காக நான் தூக்கு போட்டு தொங்கட்டா. தொங்கிட்டா அப்புறம் எங்க காதலிக்கிறது? கண்ணே நீ ஒரு பொரோட்டா, உன்னை பொண்ணு கேட்டு வரட்டா. கண்ணே உன் கண்ணங்கள் சப்போட்டா, உங்க ஒப்பை நம்ம காதலுக்கு சப்போட்டா. விண்ணையும் மண்ணையும் பிரிப்பது அம்மா ஆசை, உன்னையும் என்னையும் பிரிப்பது உங்க அம்மா ஆசை. கண்ணே நீ ஒரு மல்லி, உங்க அத்தா தான் எனக்கு வில்லி. இப்படிலாம் பேசிட்டு அந்த பிள்ளை நடந்து போகுது பாத்தீங்களா சார்? அந்த கால் கொலுசுல உசுர வைப்பானா சார். உறவுகள் வந்தாதாங்க சந்தோஷமே வரும். உறவுகள் இல்லாத சந்தோஷம் எப்படிங்க வரும்? நீங்க இப்ப ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, போனவொடனே எப்படி கூப்பிடுவாங்க? மச்சான் வாங்க, அக்காவை கூட்டிட்டு வரலையா, மாமியார் வரலையா, மாமனார் வீட்டுல இருக்கிறாரா, தாத்தா உடம்பு சரியில்லை நல்லா இருக்காரா, அப்படித்தானே கேட்பாங்க. ஒரு சேஞ்சுக்கு நீங்க உள்ள போனவனே 1 கோடியே வாங்க, வீட்டுல 50,000 கோடியை விட்டு வந்துட்டீங்களா, 60,000 கோடி சீக்கா கடந்துச்சே போயிருச்சா அப்படியா கேட்பாங்க. போன வாரம் இன்கம் டாக்ஸ் ரைடு விட்டாங்களே, என்னாச்சு? அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிருச்சா? ஒரு பத்திரிக்கை அடிக்கும் போது எப்படிங்க அடிப்பாங்க? மேல எடுத்த உடனே கருப்பசாமி துணைன்னு அடிப்பாங்க எங்க ஆளுங்க. ஆமா, அடிப்பாங்க. அடிக்க மாட்டாங்க. 1001 துணைன்னு அடிக்க மாட்டாங்க. 1001 துணை 2001 துணை அடிப்பாங்க. ஆனா பாருங்க, இன்னொரு விஷயம் நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க. கல்யாண வீட்டுக்கு போனா நம்ம என்ன எழுதுவோம்? 101, 1001, 5001, 10,001 அப்படிதான் எழுதுவோம். இந்த கூட்டத்துல யார்கிட்டயாவது கேக்குறேன், ஏன் நம்ம 1000 ரூபாய் எழுத வேண்டியதானே, ஏன் 1001 எழுதுறோம்? கரெக்டா ஆன்சர் சொன்னீங்கன்னா நடுவட்டு இருந்து 10,000 ரூபாய் தருவேன். நடுவட்டு இருந்தா ஏமா 1001ங்கறாங்க? ஏன் சொல்றாங்கன்னு சொல்லவா? சொன்னோனே இப்ப டோட்டல் ஊரும் கை தட்டு பாக்குறீங்களா? 500 2ஆ பிரிச்சிரலாம், 1000 500 பிரிச்சிரலாம். ஆனா ஒண்ணுன்னு பிரிச்சா அது தசம பின்னம் ஆயிரும். இன்று சேரும் மணமக்கள் 1001 போல 1001 ஆண்டு காலம் இணைந்தே வாழ வேண்டும் என்பதற்காக 1001 எழுதுறாங்க. சூப்பர். இதெல்லாம் பணத்தையே எண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு இது என்ன தெரிய போகுது நடுவர்களே? பணத்துல கள்ள பணம் உண்டு, ஆனா கள்ள அம்மா உண்டாங்க. அம்மா உறவு எப்படிப்பட்ட உறவு, அதெல்லாம் சொல்லி கொடுங்க பக்கத்துல காலுக்கு. சும்மா பச்சை துண்டை போட்டுட்டு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சோடனே உறவுகள்லாம் கண்ணுக்கு தெரியலங்க. பஸ்ல ஏறினா டிக்கெட் கேட்கதான் செய்வான். அப்ப சோறு சாப்பிட வர்றீங்க வீட்டுக்கு, வாட்டுக்கு மைக்க பிடிச்சி மாசம் 2 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கூவி இந்த யூடியூப்ல போச்சுன்னு வைங்க, உங்க வீட்டுக்கு ஐடி ரைடு வந்துடும் பாத்துக்கங்க. நான் சொல்லிடுவேன், எல்லாமே நான் மஞ்சுநாதன் பேர்ல தான் வச்சிருக்கேன்னு சொல்லிடுவேன்.
நடுவர்களே வீட்டுக்கு வர்றாரு மஞ்சுநாதன் சாப்பிட. பொண்டாட்டி இவ்வளவு பேச்சு பேசுறாருல, காலால ஒரு மிதி மிதிச்சுக்கப்பா. காலால மிதிச்சுக்க என்ன பொண்டாட்டி லேசானவளா? பொண்டாட்டி யார் தெரியுமா? அவள் தான் குடும்பத்தின் கைகாட்டி, வாழ்க்கையின் வழிகாட்டி, உன் பிள்ளைக்கு பால் ஊட்டி பின் சோறு ஊட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி, அதனால் அவள் பொண்டாட்டி. ஆஹா சூப்பர்யா. நடுவர்களே எங்க வீட்டுக்காரர் என்ன கோவப்படாதவர் நினைச்சீங்களா? வீட்டுக்குள்ள நுழையும் போது என்ன எப்படி கூப்பிடுறாரு தெரியுமா சார்? எப்படி? ஏ ரோட் ரோலரு, ஏ சிலிண்டர், ஏ குந்தாணி அப்படின்னு கூப்பிடுறாருயா. நான் என்னைக்காவது கோவம் வந்து ஏ சொட்ட, ஏ வழுக்க, ஏ தொப்ப, ஏ பனியன் போட்ட சனியனே ஆசை இருந்தா கூப்பிட்டு போயிட வேண்டிய. அதான் சொல்லிட்டே அப்புறம் என்ன கூப்பிட்டேன் அப்படிலாம் கூப்பிட மாட்டேன். அத்தான் பாருங்களத்தான் சாப்பிடுங்களத்தான். உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி குளிக்கணும்ல, போய் குளிச்சுட்டு வாயா அப்படின்னு திட்டுவோம்ல. பாத்ரூம்ல போய் நின்னுடுவாரு சார். நின்னுக்கிட்டு அடியா என் பேச எடுத்துட்டு வா, அடியா என் துண்டை எடுத்துட்டு வா, அடியா என் பிரஷ் எடுத்துட்டு வா. நான் அறிவுள்ள பிள்ளை, எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு போய் கொடுத்து கல்யாணம் முடிச்சு 15 வருஷம் ஆச்சு. ஏங்க என் பிரஷ் கூறீங்க? நம்மன்னு சொல்லுங்க, அப்பதான் உதடுகள் கூட ஒட்டும்னே. நம்ம ட்ரௌசர் எடுத்துட்டு வா. நம்ம டவுசரா? நம்மால ஆர்டர். இந்த நம்மங்கிற வார்த்தை எதுக்கு போடுறதுன்னு விவசாயம் இல்லாம போச்சு. குடும்பம்னா சண்டை வருங்க. இப்ப நீங்களும் உங்க பொண்டாட்டியும் இப்படி சின்ன சின்ன சண்டை போட்டு கோவப்பட்டீங்கன்னா தான் குடும்பமே கலகலன்னு இருக்கும். நீங்க சண்டை போடாம நீங்களும் அவரு சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, பக்கத்து வீட்டுக்காரன் காலி பண்ணிட்டு போயிருவான். 2 லூஸ் இருக்கு போல சிரிச்சுக்கிட்டே இருக்கு வீட்டுக்கு. பூரா மண்ணாயில இருப்பாங்க, இவ்வளவு பொழுதுனைக்கும் சும்மா கம்முனே உட்கார்ந்திருக்காங்க. எங்க வீட்டுக்காரர் உள்ள வந்தானே எனக்கு சொன்னாரு, அடியாய் முருகனுக்கு 2 பொண்டாட்டி, பெருமாளுக்கு 2 பொண்டாட்டி, சிவனுக்கே 2 பொண்டாட்டி, எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குடினாரு. நான் எவ்வளவு பெரிய அறிவாளி. நான் கேட்டேன், உனக்கு பாஞ்சாலி தெரியுமாயா? பாஞ்சாலிக்கு 5 புருஷன், நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கு. எல்லாம் ஒரு கணக்குல தான் இருப்பிய போல தெரியுது. வீட்ல உட்கார்ந்து ஜல்லிக்கட்டு பாக்குறாரு சார். வீட்ல உட்கார்ந்து ஜல்லிக்கட்டு பாக்குறாரு சார். மாடு கூட பேசுறாரு. அதான் ராமாயணத்துல சொல்லுவாங்க, தசரதனுக்கு 1000, ராமனுக்கு ஒரு மனைவி, ஒரு 1000 பிரச்சனை. ஆனா தசரதனுக்கு பாத்தீங்கன்னா 1000 மனைவி, 60,000 மனைவி, ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு. அதனால ஒரு பொண்டாட்டியை கட்டுறமா 1000 பொண்டாட்டியை கட்டுறமாங்கிற பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்லாம எவன் வாழ்றானோ அவன் தான் நிம்மதியா வாழ்றவன். எவன் ஒருவன் தூங்கும் போது நிம்மதியாகவும் எழுந்திருக்கும் போது சந்தோஷமாகவும் எழுந்திருக்கிறானோ அவன் தான் என் கோடீஸ்வரன். கோடி கோடியா வச்சிருந்த என்ன செய்ய? தூக்க வரல நினைச்சிருவீங்க. ராத்திரிக்கு எந்திரிச்சு கத்திட்டு கிடந்தா உறக்க வருமா? 5000 கோடி ஒரு மூலையில கட்டி கிடக்கும். ஆனா ராத்திரிக்கு ஒரு இட்லியும் ஒரு 1/2 டம்ளர் பாலும் தான் அவரால் குடிக்க முடியும். அத்தோட சாக வேண்டிதான். சோத்துக்கே வழி இருக்காது. 1.5 கிலோ சோத்தை தானா தும்பான், காசே இருக்காது. நடுவர்களே எங்க வீட்டுல டிவி ஓடிக்கிட்டே இருக்கு. ஜல்லிக்கட்டை மறுபடி போடுறான் பாருங்க, ரீடெலிகாஸ்ட். என் புருஷன் ஜல்லிக்கட்டு கூட பேசுறாரு. ஏ காலை புடி, வாழை புடி, ஆளை புடினாரு. நான் போய் மண்டையில ஒரு கொட்டு இங்கேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கறதுக்கு அந்த மைதானத்துல போய் ஒரு மல்லுக்கட்டு கட்டலாம்லன்னு. அதுக்கு என்ன பார்த்து சொல்றாரு, கட்டின மாட்டே அடக்க முடியல, இவ கட்டாத மாட்டை போய் அடக்க சொல்றா. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க, சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போயிட்டேன். அதுக்கு என்ன ஒரு டைவர்ஸா பண்ணிட்டேன். நடுவர்களே அதை விட கேளுங்களேன். முந்தா நாள் கேட்டாரு, தங்கம் நீ எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கிறேன்னு கேட்டாரு. ஒரு நாள் இப்படிலாம் கேட்க மாட்டாரு, என்ன சாப்பிட்டேன்னு கூட கண்டுக்க மாட்டாரு, பிஸியா இருப்பாரு மனுஷன். என்னடா கேட்கிறாரே, நீ ஏங்க கேட்குறீங்க அப்படின்னு. இல்லடி டிஎன்பிசியில் கேள்வி கேட்டிருக்கான், எருமை எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கும்னு உன்கிட்ட கேட்டு பதில் அனுப்பலான் இருக்கேன். ஏங்க கணவன் மனைவி தானே இப்படி உரையாட முடியும், காசு மனம் உருவாட முடியுமா? இந்த 1,73,000 ட்ரௌசர் வச்சிருக்காருல, அதை எடுத்து இங்க வைக்க சொல்லுங்க. 1,43,000 எடுத்து இங்க வைக்க சொல்லுங்க. அதை அப்பான்னு கூப்பிட சொல்லுங்க. மஞ்சுநாதன் நான் மேடை விட்டு இறங்கிடுறேன், கை தட்டுங்க. அது அப்பான்னு கூப்பிட சொல்லுங்க. அருமையான விஷயம். அந்த 1,43,000 அப்பான்னு கூடுமா? வெக்கம் இருந்தா, சூடு சொன்ன இருந்தா கேக்குறீங்க. ஒரு தண்டை அப்படிதான் கேட்டேன், 50,000 கொடுத்துருக்கீங்க, அந்த ஆள் இன்னும் தரல. உனக்கெல்லாம் மான ரோச வெக்கம் சூடு சொன்ன இருந்தா 50,000 கொடுன்னு. எல்லாம் இருக்கு, 50,000 இல்லன்ட்டான். பூரா இருக்கு 50,000. நடுவர்களே ஒரு கணவன் மனைவியை எப்படி சமாளிப்பான் தெரியுமா? காலையில எந்திரிச்ச உடனே மனைவி கேட்டா, ஏங்க ராத்திரி நீங்க உங்க காலை வச்சு என் மூஞ்சில மிதிச்சீங்க அப்படின்னா, உடனே இவன் சொன்னா, எனக்கு ரொம்ப நாளா நிலாவுல கால் வைக்கணும்னு ஆசைடி, இதை வச்சு பார்த்தேன். இந்த மாதிரிலாம் எப்படிமா படுத்து கிடந்து? போன வாரம் என்னாச்சுன்னு கேளுங்க. இந்த நம்ம கீபோர்டிஸ்ட் பேண்ட் போட்டிருக்காரு, சட்டையெல்லாம் கிழிஞ்சு வந்தாரியா. ஏமா நான் பார்த்து டென்ஷன் ஆகி, என்னன்னே சட்டையெல்லாம் இப்படி கிழிஞ்சிருக்குன்னு. ஒண்ணும் இல்லைங்க, என் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள்னாரு. பொண்டாட்டி பிறந்த நாளுக்கும் சட்டை கிழிஞ்சதுக்கு என்னங்க சம்பந்தம்னு கேட்டேன். வீட்டுக்கு போனா, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் என்ன கிஃப்ட் வாங்கிருந்தீங்கன்னு கேட்டா, நான் பட்டிமன்றத்துல நீங்க எல்லாம் பேசுறத பார்த்து அவகிட்ட நான் ஒரு டைலாக் விட்டேன். நானே ஒரு கிஃப்ட், உனக்கு எதுக்குமா இன்னொரு கிஃப்ட்னு கிஃப்ட பிரிச்சு பார்த்துட்டானாரு. உட்கார்ந்து நல்லா யோசிக்கும் போல இந்த பொண்ணு. இந்த காசு பணத்தை எதிர்பார்க்கிற ஆளுகள்லாம் இப்படிதாங்க பண்ணும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னது? பாட்டிக்கும் பியூட்டிக்கும் என்ன வித்தியாசம்? ஆமாமா, இன்னைக்கு என்னன்னு பார்த்தேன், ஆரம்பிக்க காணுமே.
அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? சாஞ்சி சாஞ்சி நடந்தா அது பாட்டி, பல ஆம்பளைய சாட்சி புட்டு நடந்தா அது பியூட்டி. அப்படியா? காதலிக்கிறவனுக்கும் கல்யாணம் முடிச்சவனுக்கு என்ன வித்தியாசம்? காதலிக்கிறவன் தேனா பேசுவான், கல்யாணம் முடிச்சவன் தானா பேசுவான். கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தானா பேசுவானா? காதலுக்கும் நட்புக்கு என்ன வித்தியாசம்? காதல்ங்கிறது ஆயா சுட்ட வடை மாதிரி எவனா தூக்கிட்டு போயிருவான். ஆனா நட்புங்கிறத வடைய சுட்ட ஆயா மாதிரி எவனாலையும் தூக்க முடியாது. இப்போ ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டோன்னு வைங்களேன், நிச்சயம் பண்ணிட்டோன்னு வைங்க, 10,000 இங்க வந்து டான்ஸ் ஆடுமா? 1 லட்ச ரூபா சின்ன 1 லட்ச ரூபா டான்ஸ் ஆடுமா? ஆனா ஒரு பையனுக்கு கல்யாணம் பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அவன் ஆடுவாயா? 10 ரூபா மாலை போட்டு அந்த கல்யாணத்துல இருக்க சந்தோஷம் 1 கோடி ரூபா கொடுத்தாலும் இருக்காதுங்க. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. பிரச்சனை இல்லாத மனுஷன் இருக்கானா? மனிதனுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை என்றால் கடவுளுக்கே அர்ச்சனை கிடையாது. மனமான பெண்ணிற்கு மாமியார் கொடுமை, மனமாகாத பெண்ணிற்கு வரதட்சணை கொடுமை, காதலிக்கும் பெண்ணிற்கு காத்திருக்கும் கொடுமை, அழகான பெண்ணிற்கு 1000 கொடுமை, அழகில்லாத பெண்ணிற்கு அத்தனையும் கொடுமை. எத்தனையோ கொடுமை நாட்டுல இருக்குங்க. அதுக்காக பணத்தை மட்டும் கட்டி பிடிச்சி இருக்க முடியுமா? இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல, செத்து போனோட யாருங்க தூக்கிட்டு போவா? 1 லட்ச ரூபாய் தூக்கிட்டு போகும். 4 பேர் நம்ம பின்னாடி வரணுங்க. நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்றதுக்கு நம்ம பின்னாடி 4 பேர் வரணுங்க. இப்ப நான் செத்து போயிட்டேன்னு வைங்க, என்ன என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஓடி ஓடி உழைக்கும் இந்த பிள்ளை, தெரிஞ்சும் கூட பொய் பேசாது, உண்மையே பேசி செருப்படி வாங்கின பிள்ளை, ரொம்ப நல்ல பிள்ளை, குடும்பத்துக்காகவே உழைச்ச பிள்ளை, என்னைக்கு யாருக்கிட்டையும் பொய் பேசாது, கஷ்டப்பட்டு விஜய் டிவிக்கு போய் செருப்படி வாங்கிட்டு திரும்பி வந்த பிள்ளை அப்படின்னு என் பின்னாடி 4 பேர் பேசுவாங்க. யாரு என்னைய பார்த்து திருடி அடுத்த மனத்தை கொண்டு போயிட்டா அப்படின்னு என்னைய பேசினா நான் சொர்க்கத்துக்கு போனா நரகத்துக்கு போனா? பதில் சொல்லுங்க நடுவர். என்னம்மா உனக்கு, நீ என்னெல்லாம் சொல்ல நினைக்கிறீங்க பூரா இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? உண்மையா சொல்றேன் நடுவர்களே, உண்மையை வந்து சொன்னோம்னு வைங்களேன், சொர்க்கத்துக்கு போயிருவேன், நீ கவலைப்படாத. கண்டிப்பா. ஏன் கேளுங்களேன், அடுத்தவர்கள் குடும்பத்திற்கு கெடுதல் நினைக்காத ஜீவன் மட்டும் தாங்க சொர்க்கத்துக்கு போகும். நிச்சயமா. சொர்க்கத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? 2 பேரு பேசிக்கிட்டாங்க. என்னது? எப்படி இது சொர்க்கம் நரகம்னு எப்படியா கண்டுபிடிப்பேன்னு சித்திரகுப்தன் கேட்டாங்க. உடனே ஃபர்ஸ்ட் நரகத்துக்கு போனாங்க. 100 பிரியாணி பொட்டனை வாங்கி கொடுத்து நரகத்துல இருக்கவங்க எல்லாம் சாப்பிடுங்கன்ட்டு கீழே வந்துட்டாங்க. கீழே சொர்க்கம் இருக்கு. சொர்க்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 பேர் தான் இருந்தாங்க. 7 பேருக்கு ஒரு 7 பிரியாணி பொட்டனை வாங்கி கொடுத்துட்டு சித்திரகுப்தன் கூட்டு வந்துட்டான் கூட கேட்டவன. இப்ப பாரு எது சொர்க்கம் எது நரகம்னு சொல்றேன்னு. அந்த 100 பேர்கிட்ட வந்து என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, யாருமே பிரியாணியை சாப்பிடலாம், ஆனா கை மடக்கி சாப்பிடக்கூடாது. எப்படி சாப்பிடலாம்? கை மடக்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. சொர்க்கத்திலேயே அப்படிதான், யாருமே கை மடக்கி சாப்பிடக்கூடாது, ஆனா பிரியாணியை சாப்பிடணும்னு வந்துட்டாங்க. ஒரு 1 மணி நேரம் கழிச்சு போய் பாக்குறாங்க, சொர்க்கத்துல பூரா அள்ளி அள்ளி சாப்பிடறதுக்கு ட்ரை பண்ணி வீடே ரூமே பிரியாணியா கிடக்கு, ஒருத்தன் கூட சாப்பிடல. நரகத்துல. சொர்க்கத்துல வந்து பாக்குறாங்க, 7 பேர் அழகா சாப்பிட்டு தூங்குனாங்க. எழுப்பி எப்படி கை மடக்கி சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. இல்லங்க, உன் உணவை நான் பருக, என் உணவை நீ பருக, கை மடக்காம 7 பேரும் சாப்பிட்டோம்னு சொன்னா யார் அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தாங்க இன்னைக்கு பணக்காரங்க. கை தட்டுங்க ஒரு அக்கா அனாதையா கை தட்டுது. அவங்க நீங்க சொன்னதும் புரிஞ்சுக்கிச்சு பத்தியல அவங்களுக்கு. ஏன்னா புதுக்கோட்டை விடுதி மக்கள் எப்போதுமே வள்ளல் குணம் படைத்தவர்களுங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். அவங்க எதை எண்ணுகிறார்களோ அது மேடையிலிருந்து வருகிற போது அவங்க அப்படியே கை தட்டுறாங்க. நடுவுல எங்க வீட்டுல ஒருத்தர் இருக்காரு. யாரு? ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டாருன்னு வைங்களேன், தண்ணி அடிச்சாலும் ஒரு பொண்டாட்டி நான் வந்துருங்க, நேரா வீட்டுக்கு போயிட்டாரு. தண்ணி அடிச்சா தான் வருமோ? ஆமா, வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுல பொண்டாட்டி அப்படி ஜம்முன்னு கும்முன்னு இருக்கு. பொண்டாட்டி பார்த்து சொல்றாரு, செல்ல குட்டி புச்சுக்குட்டி சம்முன்னு கும்முன்னு தூக்குறேன், இன்னைக்கு தான் குளிச்சான்னா. அவ சப்பு நிறைஞ்சு மூதையை ஓடி ஏத்து விடு, ஏத்து விடு பொண்டாட்டி போய் ஜம்முன்னு வீடு தெரியாம போயிட்டான். ஆமாடவர்களே. இப்ப பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடக்காரியா, மூஞ்சி ஊரா வாந்தி, நாய் வந்து நக்குது மூஞ்ச. இந்த படத்துக்கு சொல்றான், சரசு மாமாவுக்கே ஒரு பக்கமாவே தொடைக்கிற, இந்த பக்கம் வந்து தொட்ட. அது எப்படிமா ஒரிஜினலா இருக்குமா? குடிச்சவங்க கூட அப்படி இருக்க மாட்டேன், அதுக்கு மேல இருக்கமா பெர்ஃபார்மன்ஸ். காதலி வந்து தலையில ஒரு ஒத்த தாமரை வச்சுட்டு போறாங்க. இந்த காதலன் காதலி பேசுற டயலாக் எல்லாம் கேட்டிருக்கீங்களா? ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒருத்தன் 6 மாசமா ஒரு பிள்ளைய காதலிச்சுக்கிட்டே இருந்தான். அப்புறம் அவனை நான் ரொம்ப நாளா பாக்கல. போன வாரம் பார்த்துட்டு, என்னடா ஒரு பொண்ணை காதலிச்சுக்கிட்டே இருந்தியே, காதலி எப்படி இருக்கா அப்படின்னு. அவ புருஷனோட சந்தோஷமா இருக்கா. கோழி இருக்குல்ல, கோழி என்ன செய்யும்? முட்டையை அடகாக்கும். ஆமா. கோழி அடகாக்குமா சேவல் அடகாக்குமா? கோழி தான் அடகாக்கும். ஒரு நாள் பாக்குறேன் 10 முட்டை, அது மேல கோழிக்கு பதிலா சேவல் இருக்குங்க. அந்த வீட்டம்மா கூப்பிட்டு, என்னங்க கோழி தானங்க அடகாக்கும், ஏங்க சேவல் அடகாக்குதுங்கிற. அதுக்கு அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, அது வீட்டோட அந்த மாப்பிள்ளை என்ன வேலை சொன்னாலும் செய்யும். என்ன கற்பனை.
நீங்க மாப்பிள்ளை வீடெல்லாம் பொண்ணு இப்படி பொங்கல்லாம் வருவாங்க தெரியுமா? நான் எங்க பக்கத்து வீட்டுக்காரக்கா கேட்டேன். நீங்க அட்டென்ஷன்லயே இருந்தா தான் அது சொல்ற ஜோக் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் டைவர்ஷன் ஆயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதனால கொஞ்சம் அட்டென்ஷன்லயே இருக்கு. அதெல்லாம் நல்லா ரசிக்கிறாங்கங்க. ரசிகர்களுக்கே ஒரு ரசிகர் மன்றம் வைக்க வேண்டும் என்றால் அது புதுக்கோட்டை விடுதி மக்களுக்கு தாங்க வைக்கணும். என்ன அழகா ரசிக்கிறாங்க. நாங்கெல்லாம் பாருங்க, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் ஆடை மட்டும் வெள்ளை அல்ல, அவர்களுடைய உள்ளமும் கூட வெள்ளைங்க. அதனால வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. எங்க பெண்கள்லாம் பாருங்க எப்பயுமே நகை போட்டிருப்பாங்க, 6 பவுன் 10 பவுன்ல. எங்க ஆண்கள் கையில பாருங்க ஒரு 1/2 பவுன் மோதிரம் கூட இருக்காதுங்க. எங்க ஆண்கள் தங்கமே போடுறது இல்லை. ஏன் தெரியுமா? ஆண்களே தங்கம், அவர்களுக்கு எதுக்கு தங்கம்? கைத்தட்ட பாத்தீங்களா? பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளைக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன வித்தியாசம்? டிக்டாக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணா அது பொம்பளை பிள்ளை, டீ கடை வச்சாவது பொண்டாட்டியை காப்பாத்தினா அது ஆம்பளை பிள்ளை. மனுஷனுக்கும் புருஷனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன வித்தியாசம்? தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா அவன் மனுஷன், தப்பே பண்ணாம மன்னிப்பு கேட்டா அவன் தான் என் புருஷன். ஆமா, பழைய பொண்டாட்டிக்கு புது பொண்டாட்டிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. பொண்டாட்டில பழசு புதுசா? சீ போங்க அப்படின்னு சொன்னா அவ புது பொண்டாட்டி. அடச்சி வாயா அப்படின்னு அவ தான் பழைய பொண்டாட்டி. பெண்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறேங்க. உங்க வீட்டுக்கார டெய்லி 50 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு தான் உங்க மேல பாசமா இருக்காருன்னு அர்த்தம். 500 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்தா பூக்காரி அழகா இருக்கான்னு அர்த்தம். நடுவர்களே, பணம் தான் பெருசுனாருல, பணத்தை போய் பாட முடியுமா? இவ்வளவு சம்பாதிக்கிறீங்களே, 3 பேரும் சம்பளம் வாங்கிட்டு எங்க போறீங்க? ஹலோ மிஸ்ஸஸ் மங்கையர்கரசி, எங்க போவீங்க? சம்பளம் வாங்கிட்டு கொண்டு போய் புதுக்காட்டு பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துக்கிடுவீங்களா? நேரா வீட்டுல தான் கொண்டு வீட்டுக்கார கொடுப்பாங்க. நேரா புருஷ். ஆமா நடுவர்களே. இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா என் புருஷ் ஏத்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். ஆனா எனக்கு எங்க மாமியாருக்கும் பயங்கரமா சண்டை வரும். அப்படியா? ஆமா, பெரிய ஆச்சரியமா இருக்கு. இப்ப கூட கிளம்பி வரேன் சார், என்னை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுது. ராத்திரிக்கு போறா, காலையிலக்கு வாரா, நைட்டுக்கு காலையிலக்கு போறா, ராத்திரிக்கு வாரா, லிப்ஸ்டிக் போடுறா, பட்டிமன்றம் பேசுறா, பாட்டு பாடுறா. மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை நடக்காத குடும்பம் இந்தியாவுல இல்ல, உலகத்திலே கிடையாது. எனக்கு பயங்கரமா 2 பேருக்கு சண்டை இல்ல ஒரு குடும்பத்துல அப்படின்னா அங்க ஏதோ சம்திங் ராங்னு அர்த்தம். அப்படி திட்டுது சார், எனக்கு கண்ணீர் முட்டிக்கிட்டு வருது. பட் நான் அழல சார். அப்படி கண்ணீர் எனக்கு முட்டிக்கிட்டு வருதுடா செல்லம், நான் அழுகவே இல்ல. நான் அழுகவே இல்ல சார். ஏன் அழுகல தெரியுமா? ஏன் அழுகல? அழுதா மேக்கப் கலைஞ்சிரும். நான் கூட வேற ஏதோ சொல்ல போது போல அப்படின்னு பார்த்தா, போன வாரம் எனக்கு எங்க மாமியாருக்கு பெரிய சண்டை. என் குடும்பி அது கையில, அது குடும்பி என் கையில. ஒண்ணு நீ இருக்க முடியும் இந்த வீட்டுல, இல்லாட்டி நான் இருக்க முடியும். என் புருஷன் வரட்டும், உன் புருஷன் வரட்டும். என் புருஷன் வந்தாரு, இந்த 2 பேரும் வெளியே போங்க, வேலைக்காரி இருக்கா நான் பாத்துக்கிறேன். ஆமா, அது பிரச்சனை இல்ல. ஒரு மாசம் 2 பேருக்கு பேச்சுவார்த்தையே இல்ல சார். 1ஆம் தேதி சம்பளத்தை வாங்கணும், இல்லாட்டி இந்த ஊதாரி நாதாரி எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு வந்துரும். அதனால கரெக்டா 1ஆம் தேதி அப்படி பட்டு கட்டி பூவெல்லாம் வச்சு எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னு ஒத்த கதவை திறந்து வச்சு ஒத்த வரி பாடினேங்க. என் புருஷன்தான் சச்சக் சச்சக். எழுத்து வீட்டுக்காரி கதவை திறந்து எனக்கு மட்டும்தான் சச்சக் சச்சக். நடுவர்களே, எங்க அத்தாலாம் டிஃபரெண்டான ஆளு. எப்படி? நேரத்துக்கு நேரம் நடிப்பாரு. அப்படியா? ஆமா, இவரை எப்படியாவது டெஸ்ட் பண்ணணும்ட்டு இந்த ஒரு சிம் அன்னைக்கு இந்த பிள்ளை தான் கொடுத்துச்சு, நம்ம முத்துலட்சுமி தான் கொடுத்துச்சு, ஒரு சிம் கொடுத்துச்சு. நம்ம தான் ஃப்ரீயா பெனாயில் கொடுத்தாலே வாங்குவோமே. சிம்ம வாங்கி போனுக்குள்ள போட்டு வேற வாய்ஸ்ல, என் புருஷன் ஹால்ல இருக்காரு, நான் கிச்சன்ல இருக்கேன், வாய்ஸ் மாத்தி எப்படி கேக்குறாங்க பாத்தீங்களா? ஹாய், நல்லா கூர்ந்து கவனிப்பாங்க. அப்படியே ஹாய் டியர். உடனே அவரு சொல்லுங்க டார்லிங், நான் யாருன்னே தெரியாது. உடனே நானு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு. உடனே அவர் ஆயிடுச்சுனாரு. ஆகா, உத்தம புருஷன் ஒத்துக்கிட்டாரு. சரிங்க நான் வச்சிடுறேன்னு. கல்யாணம் ஆயிடுச்சு, அவசத்து 2 வருஷம் ஆச்சு, நீங்க பேசுங்கன்றாரியா. ஆனா இந்த காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமாங்க? காதல் இல்லைன்னா மனுஷன் யாராவது வாழ முடியுமாங்க? நடுவர் அவர்களே, பணம் உறவு என்று பார்க்கும்போது பணம் உயிரற்ற பொருள்ங்க. ஆனா உறவு உயிருள்ள ஜீவன்கள்ங்க. ஒரு பொண்ணு அம்மி அரைக்கும் போது சொன்னாலாம், அவளுக்கு பிள்ளை இல்லைங்க, அவ சொன்னாலாம், நான் இழுத்து அம்மி அரைக்கையிலே என்னிடம் கொஞ்சி கெஞ்சி தேங்காய்ச்சில் திருட ஒரு சின்ன மழலை இல்லையேன்னு ஒரு தாய் அழுதானா, ஒரு பிள்ளை இல்லைன்னு வைங்களேன், உங்களால பணத்தால பிள்ளைய கொடுத்துட முடியுமாங்க? எத்தனையோ பேருக்கு கல்யாணம் முடியுதுங்க, எல்லாருக்குமா குழந்தை பிறக்குது? இல்லைங்க. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தா அது கடவுள் தந்த பரிசு. ஆண் குழந்தை பிறந்தா அந்த குடும்பத்துக்கே அது வாரிசுங்க. நம்ம ஏங்க இத்தனை திருமண மண்டபங்கள் இத்தனை ஏங்க நடக்குது? எல்லாமே அடுத்தடுத்து நடப்பது என்ன தெரியுமா? நாம் பிறந்து விட்டோம், நம் சந்ததியை அடுத்து
அடுத்த இடத்தில் ஊண்டி விட்டு போவோம் என்பதற்காக தான் அடுத்தடுத்து குழந்தை பிறக்குதுங்க. இன்னொரு சிறப்பான விஷயம் சொல்லட்டா, ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ள தாயின் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அதனுடைய மாசம் 10 சொல்றாங்க. நீங்க யாராவது ஒரு டாக்டர் இருந்தா கேளுங்க. ஒரு குழந்தை தன் தாயின் வயிற்றுக்குள் இருக்க எடுத்துக்கொண்ட நாட்களின் எண்ணிக்கை 247. என் தாய்மொழியாம் தமிழ் மொழியின் மொத்த எண்ணமும் 247. நீங்க எல்லாரும் புதுக்கோட்டையில இருக்கீங்க, பக்கத்துல தான் தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனீங்கன்னா இனிமே நான் இந்த குண்டம்மா சொன்னதையும் நினைச்சுக்கிட்டு அந்த தஞ்சை பெரிய கோயிலை பாருங்க. தஞ்சை பெரிய கோயிலின் லிங்கம் 12 அடி, அதுதான் நம்முடைய உயிரெழுத்து. பீடம் 18 அடி, அதுதான் நம்முடைய மெய்யெழுத்து. கோவில் கோபுரம் 216 அடி, அதுதான் நம்முடைய உயிர் மெய் எழுத்து. தெய்வத்துக்கும் நந்திக்குமான இடைவேளி 247 அடி, அதுதான் என் தாய்மொழியின் தமிழ் மொழியின் மொத்த எழுத்துக்கள் 247. இதெல்லாம் நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சொல்ல முடியாது, கேட்க முடியாதுங்க. ஒரு குழந்தைய கொண்டு போய், ரொம்ப ஏழை குழந்தை, அந்த குழந்தை செத்து போச்சு, அதை கொண்டு போய் குழிக்குள்ள போட்டு மண்ணை போடுறாங்க. அந்த செத்த குழந்தை எழுதின மாதிரி ஒரு கவிஞர் எழுதியிருந்தாரு. மனிதர்களே மனிதர்களே, தயவு செய்து என் மேல் மண்ணள்ளி போடாதீர்கள். ஏன் தெரியுமா? இன்றுதான் நான் புதிய ஆடை உடுத்தி இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பொண்ணு அழுதுச்சுன்னா, பணம் இருக்கா அள்ளி கொடுங்க, படிப்பு இருக்கா சொல்லி கொடுங்க. இப்படி நிறைய செய்றீங்க. நீங்க இன்னைக்கு நிறைய படங்கள் பார்ப்பீங்க. இப்ப பட்டிமன்றமே எப்படி சுவாரஸ்யமா நடக்குது தெரியுமா? நான் ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு அவர் பதில் சொல்ல, அவர் ஒரு கேள்வி கேட்க, அடுத்து முத்துலட்சுமிக்கு வந்து பதில் சொல்ல, இப்படி ஒரு சுவாரஸ்யத்துக்கு தான் பதில் நடக்குது. பட்டிமன்றமும் சரி, படங்களும் சரி, கதை வசனங்களுக்காக தான் நடக்குது. ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் டைரக்டர் எப்படி வடிப்பார் தெரியுமா? இதனால நம்ம இந்த படம் வந்து பெரிய நேஷனல் அவார்டு வாங்கணும், இதுல நமக்கு நிறைய பணம் கிடைக்கணும்னு வடிப்பாரு. ஆனா ஒவ்வொரு டைரக்டருமே படம் எடுக்கும்போது எப்படி வைப்பார் தெரியுமா? ஒரு தாலி சென்டிமெண்ட் வைப்பாரு. ஏன் தெரியுமா? புருஷன் அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான்னு வைங்களேன், நம்மளை வந்து எங்கள் அம்மாவே என்னை பார்த்து என்னடி எல்லா நகையும் கொடுத்துட்டு மூலியா இருக்கேன்னு கேட்டாங்க. நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், மூலியா இருந்தாலும் நான் தாலியோட இருக்கேம்மான்னு சொன்னேன். ஒரு பெண் மூலியா இருக்கிறான்றது இல்லைங்க, அவ தாலியோட இருக்கனாதான். தன் வயிற்று கொடி, தொப்புள் கொடி தாயின் உறவு, கழுத்தின் மஞ்ச கொடி தாரத்தின் உறவு, இரண்டும் இல்லை என்றால் ஒரு மனிதன் வாழ்வதில் அர்த்தமே இல்லைங்க. கொடுமையிலே பெரிய கொடுமை எது தெரியுமா? தனிமை. அந்த தனிமையிலையும் பெருங்கொடுமை எது தெரியுமா? வயதான பிறகு முதுமையில் கொடுமை, மிகப்பெரிய கொடுமை. அப்படி ஒரு கொடுமையில ஒருத்தன் வாழ்ந்தானா அவன் வாழ்றதுல அர்த்தமே இல்லைங்க. அழகா நம்மளுடைய படத்துல ஒரு டயலாக் சொல்லுவாங்க. ஆள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேப்டன் செமையா ஒரு டயலாக் சொல்லுவாரு. தமிழ்நாட்டோட மொத்த ஜனத்தொகை 6,21,00,000. இது ஆண்களோட எண்ணிக்கை 6,03,12,00,000, பெண்களோட எண்ணிக்கை 3,09,00,000. இதுல படிச்சவங்களோட எண்ணிக்கை 4,11,00,000, படிக்காதவங்களோட எண்ணிக்கை 2,06,00,000. இதுல ஓட்டுரிமை உள்ளவங்க எண்ணிக்கை 4,79,00,000, ஓட்டுரிமை இல்லாதவங்களோட எண்ணிக்கை 1,79,00,000. வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க 80 லட்சம் பேர். நம்மளுடைய நாட்டின் மொத்த விவசாய நிலம் 1,10,00,000 ஏக்கர், அதுல தரிசு நிலம் 50 லட்சம் ஏக்கர். மொத்த கலெக்டர் 30, மொத்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் 409, மொத்த முனிசிபல் கோர்ட் 30. நம்ம நாட்டில் இருக்கிற மொத்த ஜிஹெச்சோட எண்ணிக்கை 726, அதுல 72 பேஷண்ட்டுக்கு ஒரு பெட்டின் பிரிக்கிறாங்க. மொத்த போலீஸ் ஸ்டேஷன் 1276, அதுல இருக்க மொத்த போலீஸோட எண்ணிக்கை 86,240. மொத்த ஜெயில் 133, மொத்த ரயில்வே ஸ்டேஷன் 166. மொத்தம் நம்ம தமிழ்நாட்டு மேல இருக்கிற கடை 4,000 கோடி. நம்ம நாட்டில் நடக்கிற ஒரு நிமிஷத்துல ஒரு கொலை, 32 கற்பழிப்பு, 110 திருட்டு நடக்குது. ஒரு நிமிஷத்துல 147 பேர் பிறக்குறாங்க, 44 பேர் சாகுறாங்க. எத்தனை நாளுமா உட்கார்ந்து இதை மனப்பாடம் பண்ணீங்க? 3 நாள் போதும் சார். பொங்கு கணங்குலை மண்டிய கெண்டை புரண்டு புரண்டாட, குழல் மங்குவில் கண்டு கலைந்தது கண்டு மதன் சிலை வண்டோட, இனி இங்கிது என்படும் என்றிடை திண்டாட, மங்கள மங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்ற நிலை. இந்த பாட்டு எதுல வருது? குற்றால குறவஞ்சியில வருது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பொண்ணு பந்து விளையாடுறாளாங்க, அவ கண்ணும் இடையும் இங்கேயும் அங்கேயும் போகுதான், அதை பார்த்த மனசு தடுமாறுதான். ஒரு பெண்ணைத்தான் இப்படி வர்ணித்து வாழ வைக்க முடியும், ஒரு உயிருள்ள பொருளைத்தான் வர்ணிக்க முடியும். எல்லா திரைப்பட பாடலும் பாருங்களேன், பெண்களை தான் வர்ணிப்பாங்க, ஆண்களை வர்ணிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமாங்க? வர்ணித்தவுடன் மயங்குவது பெண்கள், எந்த வர்ண ஜாலத்துக்கும் மயங்காமல் உழைப்பவர்கள் எங்கள் ஆண்கள் என்று சொல்லி கைத்தட்டுங்கப்பா. உங்களதான் சொல்லுங்க, பெண்கள் அழகு, ஆண்கள் பேரழகு என்று சொல்லி நல்ல வாய்ப்பு தந்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.